எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல பார்த்தோம்னா 3 டிடெக்டிவ்ங்க 3 வருஷமா பயங்கரமா தேடினதுக்கு அப்புறம் ஒரு ஃபிஷ் மார்க்கெட்ல வேலை பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோயினை கண்டுபிடிச்ச உடனே இவங்க 3 பேரையும் இங்க அனுப்பி வச்சு அவங்க பாஸுக்கு தனிப்பட்ட முறையில கால் பண்ணி ஹீரோயின் கிடைச்ச விஷயத்த சொல்லிடுறாங்க. பல வருஷத்துக்கு அப்புறம் தங்கச்சி கிடைச்சிட்டாங்கிற சந்தோஷத்துல அண்ணங்காரங்க 3 பேருமே பண்ணிட்டு இருக்க வேலையை அப்படியே விட்டுட்டு ஹீரோயினை பாக்குறதுக்காக மார்க்கெட்டுக்கு வரானுங்க. ஃபர்ஸ்ட் அண்ணன் ஒரு பெரிய பிசினஸ்மேன், செகண்ட் அண்ணன் ரொம்பவே திறமையான ஒரு டாக்டர், மூணாவது அண்ணன் பயங்கர ஃபேமஸான ஒரு ஐடல். ஸோ இப்படி அந்த நாட்டில் ரொம்பவே முக்கியமான 3 பேர் திடீர்னு ஃபிஷ் மார்க்கெட்டுக்குள்ள வரவும் அங்க இருக்கிற மக்கள்லாம் அதிர்ச்சி ஆகிடுறாங்க. பொண்ணுங்கெல்லாம் செம்மையா சைட் அடிக்குதுங்க, பசங்களாம் பார்த்து பயங்கரமா வயிறறிஞ்சு போயிடுறானுங்க. பட் இது எதையுமே பொருட்படுத்திக்காம உள்ள வர இவனுங்க 3 பேரும் நம்ம ஹீரோயினை பார்த்து, குட்டி தங்கச்சி எதுக்காக நீ இத்தனை வருஷமா எங்க கிட்ட இருந்து மறைஞ்சு வாழ்ந்த? நீ வீட்டை விட்டு போய் 3 வருஷம் ஆகுது. நான் அப்பவே சொன்னேன் அந்த எதுக்கும் பிரயோஜனம் இல்லாதவன லவ் பண்ணாதன்னு. இப்ப பாத்தியா எவ்வளவு கஷ்டப்படுற? உன்னை இங்க தனியா மீன் விற்க விட்டுட்டு அவன் எங்க போனான்னு அண்ணனுங்க கேட்க, என் ஆளு ஜேசன் ஒரு பெரிய பார்ட்டிக்கு போயிருக்கான். நீ நினைக்கிற மாதிரி அவன் ஒன்னும் எதுக்கும் யூஸ் இல்லாதவன் இல்ல. இப்ப அவன் கிட்ட $100 மில்லியன் சொத்துக்கள் இருக்கு. சோ இதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையே டோட்டலா மாற போகுதுன்னு ஹீரோயின் சொல்ல, குட்டி பாப்பா எனக்கு ஏதோ தப்பு நடக்க போற மாதிரி தோணுது. சோ உடனே கிளம்பி எங்க கூட வீட்டுக்கு வந்துருன்னு பெரியண்ணா கூப்பிடுறாரு. இனி அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. பிகாஸ் எங்க நான் பணக்கார வீட்டு பொண்ணுன்னு தெரிய வந்துச்சுன்னா என் பாய் ஃப்ரெண்ட் என் கூட சரியா பேச மாட்டானோ, இல்ல அவனுக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஏற்பட்டுருமோங்கிறதுனால நான் யாரும் இல்லாத அனாதங்கிற மாதிரி தான் என்னோட ஐடென்டிட்டியை மாத்தி அவன் கூட வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் பண்ணிட்டு இருந்த பிசினஸுமே சக்சஸ் ஆகிடுச்சு. அதனால இதுக்கப்புறம் நாங்க ரொம்ப சந்தோஷமா வாழுவோம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு என்னோட 3rd இயர் ஆனிவர்சரி. சோ கண்டிப்பா என் ஹஸ்பண்ட் எனக்கு ஏதாவது பெரிய சர்ப்ரைஸ் ரெடி பண்ணிருப்பாருன்னு சொல்லி ஹீரோயின் கனவு கண்டுட்டு இருக்கும் போது அவங்க மாமியார் கால் பண்ணி சீக்கிரமா கிளம்பி வீட்டுக்கு வந்து உடனே என் பையன் கூட டிவோர்ஸ் பண்ணுன்னு சொல்ல ஹீரோயின் அதிர்ச்சி ஆகிடுறாங்க, தூக்கி வாரி போட்டுருது. பிகாஸ் ரீசெண்டா அவங்க ஹஸ்பண்ட் பண்ண பிசினஸ் எல்லாம் சக்சஸ் ஆகிட்டதுனால அவன் ரொம்ப ஃபேமஸ் ஆகியிருப்பான். பிளஸ் நிறையவே அவார்ட்ஸ் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. சோ இதெல்லாம் டிவில பார்த்துட்டு ஹீரோயினோட மாமியார் காரி பக்கத்து வீட்டு ஆன்டிங்களுக்கு முன்ன பயங்கரமா சீன் போட்டுட்டு இருக்கும் போது பதறி அடிச்சு ஓடி வந்த நம்ம ஹீரோயின், அத்தை இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு கேட்க, பாய மூடு, யாருக்கு யாரு அத்தை? பாத்தியில என் பையன் எவ்வளவு பெரிய பிசினஸ் மேன் ஆயிட்டான்னு. இதுக்கப்புறம் அவனை கல்யாணம் பண்ணிக்க நிறையவே பணக்கார வீட்டு பொண்ணுங்களாம் லைன் கட்டி கியூல நிப்பாங்க. அதனால உடனே நீ அவனை டிவோர்ஸ் பண்ணிட்டு உனக்கு ஏத்த மாதிரி ஒரு அனாதை பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு ரொம்ப கேவலமா பேசுறாங்க. நீங்க ஏழையா இருந்தப்போ நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை கொடுத்துதான் உங்க பையனை பிசினஸ் ஆரம்பிக்க வச்சேன். அதெல்லாம் மறந்துட்டு ஏன் இப்படி நன்றி இல்லாம பேசுறீங்கன்னு ஹீரோயின் கேட்க, ரொம்ப ஹார்ஷா அவங்க கையில வச்சிருக்க மீன் பைய புடுங்கி தூக்கி போட்டு, எது இந்த நாத்தம் பிடிச்ச மீனையும் எறாவையும் வித்த காசுல தான் என் பையன் முன்னேறி இருக்கான்னு சொல்ல வரியா? எல்லாம் நான் அவனை காலேஜுக்கு அனுப்பி படிக்க வச்சதுனாலதான். அதனால நீ தேவையில்லாம இதுல ஈடுபடாத. ஒருவேளை உனக்கு ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சுன்னா ஒழுங்கா இந்த டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டுட்டு என் பையனை விட்டுட்டு ஒரே அடியா பெய்டுன்னு ரொம்ப ஃபோர்ஸ் பண்றாங்க. என்னால முடியாது. நீங்க என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் என்னோட ஹஸ்பண்ட் வரட்டும், அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன்னு சொல்லி ஹீரோயின் உட்கார்ந்துடுறாங்க. கோவப்படுற மாமியாக்காரி அடிக்க கை ஓங்கும் போது கரெக்டா ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வந்துடவும் குடுகுடுன்னு ஓடி போய், என்னங்க உங்க அம்மா உங்களை டிவோர்ஸ் பண்ணிட்டு என்ன வெளியில போக சொல்றாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்றா. ஆமா நானும் அதை தான் சொல்ல வந்தேன். பிகாஸ் நான் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை தேடி கண்டுபிடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் நீ எனக்கு தேவையில்லைன்னு சொல்லும்போது அந்த பொண்ணுமே உள்ள வந்து ஹீரோயின் ஹஸ்பண்ட் கையை நல்லா டைட்டா பிடிச்சிக்கிறா. எப்படியும் ஒரு நாள் நான் ரொம்ப பெரிய பிசினஸ் மேன் ஆகிருவன்னு தெரிஞ்சுதானே நீ என்ன லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி நடிச்ச. ஈவன் நானுமே அப்படிதான். எனக்கும் உன் மேல உண்மையான காதல் கிடையாது. அதனாலதான் நமக்கு மேரேஜ் ஆகி இத்தனை வருஷம் ஆகியுமே நான் உன்னை தொட கூட இல்ல. பிகாஸ் உன் பக்கத்துல வந்தாலே ஒரே மீன் நாத்தம், கப்பு தாங்க முடியாது. சோ சீக்கிரமா என்ன டிவோர்ஸ் பண்ணிரு, நான் எனக்கு பிடிச்ச வாழ்க்கைய வாழ்ந்துக்கிறேன்னு சொல்லவும், அப்படி உனக்கு என்ன பிடிக்கலனா நீ இதை என்கிட்ட முன்னவே சொல்ல வேண்டியதானேன்னு ஹீரோயின் கேட்க, இப்ப என்னோட சொத்து மதிப்பு $100 மில்லியன் மேல. அது மட்டும் இல்லாம நம்ம ஊர்லயே ரொம்ப பெரிய பணக்காரங்களான ஷென் ஃபேமிலி கூட நான் கான்ட்ராக்ட் சைன் பண்ண போறேன். சோ இப்படிப்பட்ட ஒரு பெரிய பணக்காரரோட ஒய்ஃப் மீன் வித்துட்டு இருக்கான்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா ஒரு பையன் கூட என்ன மதிக்க மாட்டான். அதனால நீ உடனே இங்க இருந்து கிளம்புன்னு ஃபோர்ஸ் பண்ணும்போது, சி உன்ன மாதிரி ஒருத்தனை லவ் பண்ணிருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கே ரொம்ப கேவலமா இருக்கு. இதுக்கெல்லாம் கண்டிப்பா ஒரு நாள் நீ வருத்தப்படுவன்னு சொல்லி கோவப்பட்டு நம்ம ஹீரோயின் அந்த டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணிடுறாங்க. நீ என்ன எங்களை பழி வாங்குற அளவுக்கு அவ்வளோ பெரிய ஆளா? என் பையன் மட்டும் உன் மேல பரிதாபப்படலனா இந்நேரத்துக்கு நீ ரோட்ல தான் இருந்திருக்கணும்னு அம்மாக்காரங்க சொல்ல, நான் யாருன்னு தெரியுமா? இந்த ஊர்லயே ரொம்ப பெரிய பணக்கார ஃபேமிலியான ஷென் ஃபேமிலியோட ஒரே பெண் வாரிசு. ஆமா நீ எங்க கம்பெனி கூட தானே கான்ட்ராக்ட் சைன் பண்ண போறதா சொன்ன. எப்படி பண்றாங்கறத நானுமே பாக்குறேன்னு ஹீரோயின் சவால் விடுறாங்க. என்ன இத்தனை நாளா மீன் வித்துட்டு இருந்த நீ ஷென் ஃபேமிலியோட ஒரே பெண் வாரிசா? ஐயோ என்னால சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்லி அந்த அம்மா கலாய்க்குது. என் கேர்ள் ஃப்ரெண்ட் யாருன்னு தெரியுமா? இப்ப நீ சொன்னில ஷென் ஃபேமிலி, அவங்களோட கசின் சிஸ்டர் தான்னு ஹஸ்பண்ட் சொல்லவும், எனக்கே தெரியாம இவ எப்படி என்னோட கசின் ஆனான்னு ஹீரோயின் யோசிக்கிறாங்க.
நானும் என்னோட 4 கசின்ஸும் சின்ன வயசுல இருந்தே அண்ணன் தங்கச்சி மாதிரி தான் வளர்ந்தோம். அப்புறம் நீ சொன்னில பெண் வாரிசு, அவ 4 வருஷத்துக்கு முன்ன ஃபாரினுக்கு படிக்க போயிட்டா, இந்த வருஷம் தான் திரும்ப வர போறாங்கிற மாதிரி பேசிக்கிட்டாங்க. என்னதான் நான் அவங்க கூட பிறக்கலைனாலும் என் 3 கசின்ஸும் என்ன சொந்த தங்கச்சி மாதிரி தான் பாத்துப்பாங்க. சோ நான் ஒரு வார்த்தை சொன்னா போதும், என்ன வேணாலும் நடக்கலாம். அதனால நீ என்கிட்ட தேவையில்லாம வம்பு பண்ணிட்டு இருக்காதுன்னு சொல்லி சீன் போடவும், இதெல்லாம் உண்மை நினைச்சுக்கிற இந்த மிஸ்டர் கு முட்டா பையன் நம்ம ஹீரோயினை பயங்கரமா ஃபோர்ஸ் பண்ணி இவளுக்கு முன்ன முட்டி போட்டு காலில் வந்து மன்னிப்பு கேட்க சொல்றான். பட் நம்ம ஹீரோயின் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்களே. தன்னோட ஸ்டைல்ல இப்ப நடக்க போற சம்பவத்துக்கு அப்புறம் நீங்க எல்லாரும் தான் என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு கதற போறீங்கன்னு சொல்லி தன்னோட அண்ணனுங்களுக்கு கால் பண்ணி சீக்கிரமா என்ன மிஸ்டர் கு வீட்டுக்கு வந்து பிக்கப் பண்ணிக்கோங்கன்னு சொல்லவும், பாருடா அப்படியே உண்மை மாதிரியே நடிக்கிற. நீ சொன்ன அந்த 3 அண்ணனுங்களும் ஒரு நிமிஷத்துக்கு $10 மில்லியன் சம்பாதிக்கிறவங்க. போயும் ஒன்ன மாதிரி ஒருத்தைய பிக்கப் பண்றதுக்காக அதெல்லாம் விட்டுட்டு வருவாங்களா என்ன? இப்படி இங்க தேவையில்லாம சீன் போட்டுட்டு இருக்காம ஒழுங்கா கிளம்பிரு, அப்புறம் நான் கோவப்பட்டா கண்டிப்பா உன்னை சும்மா விட மாட்டேன்னு மிரட்டுறா. என் கேர்ள் ஃப்ரெண்டு கிட்டயே அவங்க 3 பேர் நம்பரும் இருக்காது, நீ எதுக்கு இப்படி படம் காட்டிட்டு இருக்க? என்ன அவங்க 3 பேரும் உன்கிட்ட மீன் வாங்க வந்தாங்களான்னு கேட்டு புருஷங்காரன் கலாய்க்கிறான். நீங்களா எனக்கு முன்ன நின்னு பேசுறதுக்கே தகுதி இல்லாத ஆளுன்னு ஹீரோயின் சொல்ல, அப்படி என்ன நீ பெரிய இவளான்னு கேட்டு அந்த அம்மா தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டு நம்ம ஹீரோயின் அடிச்சு வெளியில துரத்திடுறாங்க. பாவம் நம்ம ஹீரோயின் கொற்ற மலையில எப்படியும் தன்னோட அண்ணனுங்க வந்து தன்னை காப்பாத்திடுவானுங்கன்னு வெயிட் பண்றா. பட் ரொம்ப டிராபிக் ஜாம் ஆனதுனால அவனுங்க வர டிலே ஆகிடுது. சோ நம்ம ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க வர மிஸ்டர் குவோட தங்கச்சி, ஏதோ பெரிய பணக்கார வீட்டு பெண் வாரிசுன்னு சொல்லி சீன் போட்டியாமே, அப்புறம் எதுக்காக மேடம் இப்படி முட்டு சந்தில உட்காந்து மூக்கு சிந்திட்டு இருக்கணும்? ஆமா, இது என்ன உன் சூட்கேஸ் இவ்ளோ பெருசா இருக்கு? எங்க வீட்ல இருந்து எதையாவது ஆட்டையை போட்டுட்டு வந்துட்டியா? பாய்ஸ், அவ பேக்ல என்ன இருக்குங்கறத செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லி தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரை அனுப்பவும், ஹீரோயின் அவனுங்களை எதிர்த்து பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கும்போது சல்லுன்னு வர ஒரு கார்க்குள்ள இருந்து இறங்கி வர நம்ம ஹீரோயினோட 3 அண்ணாக்களும் அந்த பேட் பாய்ஸை அடிச்சு துவம்சம் பண்ணிடுறானுங்க. அண்ணன் நீங்க வந்துட்டீங்களான்னு சொல்லி ஹீரோயின் அழுதுகிட்டே ஓட 2 அண்ணனுங்க ஹக் பண்ணி கூட்டிட்டு போயிடுறானுங்க. ஒருத்தன் மிஸ்டர் குவோட தங்கச்சியை பார்த்து, வீட்டுக்கு போனதும் உங்க அண்ணனை ஒழுங்கா இருக்க சொல்லு, இல்ல கை தனியா கால் தனியா பிரிச்சு வச்சிருவோன்னு மிரட்டிடுறான். பட் இவங்க யாருன்னே தெரியாத மிஸ்டர் குவோட தங்கச்சி வீட்டுக்கு வந்ததுமே தன்னோட அண்ணா கிட்ட அவளை 3 பேர் வந்து கார்ல கூட்டிட்டு போனாங்கன்னு சொல்லவும், போயும் ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக எதுக்கு பணக்கார வீட்டு பசங்க வரணும்? ஒருவேளை நம்மள ஏமாத்தி பயமுறுத்துறதுக்காக ஹீரோயின் ஏதாவது ஜூனியர் ஆர்டிஸ்டுங்களுக்கு காசு கொடுத்து அழைச்சிட்டு வந்திருப்பா போலன்னு அம்மா சொல்றாங்க. இல்ல என்ன சுத்தி நடக்கிற எதுவுமே எனக்கு புரியல, ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்குன்னு மிஸ்டர் கு சொல்லவும், ஹனி நீங்க எதை நினைச்சும் வருத்தப்படாதீங்க, இந்த பிரச்சனையை என்கிட்ட விடுங்க. ஃபாரின்ல படிச்சு முடிச்சிட்டு பல வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப சைனாக்கு வர என்னோட கசினை இன்ட்ரோ பண்றதுக்காக என் 3 கசின்ஸும் சேர்ந்து ஒரு பெரிய டின்னர் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதுக்கு நான் உங்களை கூட்டிட்டு போறேன். அங்க நாம ஷென் ஃபேமிலியை சேர்ந்த 3 பிரதர்ஸை மீட் பண்ணி பேசலாம்னு சொன்னதும் இவங்க 3 பேருமே ரொம்ப ஆர்வமா கிளம்பி போறாங்க. அந்த பார்ட்டி ஹாலே பயங்கர பிரம்மாண்டமா ஆடம்பரமா இருக்கவும் தங்கச்சிக்காரி வாய் ஊறி போய், ஃபாரின்ல இருந்து வர தங்கச்சியை வெல்கம் பண்றதுக்கே இவ்ளோ செலவு பண்ணிருக்காங்கன்னா அந்த தங்கச்சிக்காக எவ்ளோ காசு செலவு பண்ணிருப்பாங்கன்னு சொல்ல, ஆமா கரெக்ட் தான், என்னோட 3 கசின்ஸும் அவங்க தங்கச்சி மேல உயிரியே வச்சிருக்காங்க. தன்னோட தங்கச்சி என்ன கேட்டாலும் அதை விட 10 மடங்கு அதிகமா தான் 3 அண்ணனுங்களும் செய்வாங்கன்னு சொல்லவும், மைசன் நீ அந்த பொண்ணை பார்த்ததும் வாலண்டியரா போய் இன்ட்ரோ ஆகிக்கடா, எப்படியாவது அந்த பொண்ணை லவ் பண்ண வச்சுட்டா போதும், நாம குடும்பத்தோட செட்டில் ஆகிடலான்னு சொல்ல, ட்ரை பண்றேன்னு மிஸ்டர் குவுமே மண்டையாடுறான். கட் பண்ணா நம்ம ஹீரோயின் சூப்பரா ரெடியாகி அந்த பார்ட்டிக்கு வராங்க. பட் அவங்க போட்டிருக்க ஹீல்ஸ் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கிறதுனால அண்ணங்கார அங்க வேலை பார்க்குற ஒரு வெயிட்டருக்கு கால் பண்ணி என் தங்கச்சியை பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போங்கன்னு சொன்னதுனால அவருமே நம்ம ஹீரோயின் கிட்ட, மேடம் நான் உங்களை கைப்பிடிச்சு கூட்டிட்டு போறேன்னு சொல்ல, ஹீரோயினுமே தன்னோட அப்பா வயசுல இருக்கிற ஒருத்தர் தான் சொல்லி கைப்பிடிச்சிட்டு உள்ள போறாங்க. இத பார்த்துட்டு மிஸ்டர் குவோட ஃபேமிலியை சேர்ந்தவங்கலாம், நேத்து தான் உனக்கு டிவோர்ஸ் ஆச்சு, அதுக்குள்ள நீ இப்படி ஒரு பணக்கார வயசானவனை உஷார் பண்ணுவன்னு நாங்க கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, உனக்கு டேஸ்டே இல்லையா, காசுக்காக நாளைக்கு செத்து போறவனா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி கட்டிப்பியான்னு கேட்கவும், ஹீரோயின் நாம பேசக்கூடாது செயல்ல தான் காட்டணுங்கிறதுக்காக அமைதியாவே இருக்காங்க. ஆனா அந்த வெயிட்டர் அங்கிள் பொறுத்துக்க முடியாம, இப்ப நீங்க யார்கிட்ட பேசுறீங்கன்னு தெரியுமான்னு கேட்கவும், நம்ம ஹீரோயின் இதுக்கப்புறம் நீங்க எதுவும் பேசாதீங்கன்னு அவர் அமைதியா இருக்க சொல்லிட்டு, இன்னொருத்தியோட புருஷன்னு தெரிஞ்சுமே உங்களை உஷார் பண்ண உங்க கேர்ள் ஃப்ரெண்டை விட நான் எவ்வளவோ தேவலான்னு சொல்லவும், கடுப்பாகி அந்த பொண்ணு ஜிஜியும் மிஸ்டர் குவோட தங்கச்சியும் மாத்தி ஹீரோயினை திட்டுறாங்க. பொறுமையை இழந்துடுற அந்த வெயிட்டர் அங்கிள், இந்த பொண்ணை எங்க 3 பாசங்களும் கெஸ்டா இந்த பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணிருக்காங்க, சோ அவங்களுக்கு எதிராக பேசுற உரிமை உங்களுக்கு கிடையாது. அது மட்டும் இல்லாம நீங்க யாரு, புதுசா பணக்காரங்களான மிஸ்டர் கு ஃபேமிலி தானே, பார்ட்டிக்கு வந்தோமா, ஓசியில சரக்கடிச்சோமா, இருக்கிற எல்லா சைட் டிஷ்லயும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டோமா, பார்ட்டி முடிஞ்சதும் கம்முன்னு கிளம்பணுமான்னு சொல்லி ரொம்ப அவமானப்படுத்திடுறாரு. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையே அசிங்கமா பேசியிருப்பன்னு சொல்லி மிஸ்டர் கு கத்தும் போது, லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென் பார்ட்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நீங்க போய் எங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லவும்,
வாயை மூட்டு கிளம்பிடுறானுங்க. தென் பார்ட்டி ஸ்டார்ட் ஆனதும் மிஸ்டர் குவோட தங்கச்சி ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ண அந்த வயசானவர் யாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வந்து சொல்றா, இந்த மாதிரி அந்த வயசானவர் மிஸ்டர் கு ஃபேமிலிக்கு ரொம்பவே விசுவாசமான ஒரு வேலைக்காரராம். சோ அவரை வச்சுதான் ஹீரோயின் அந்த ஃபேமிலிக்குள்ள போக ஏதோ பிளான் பண்ணிருக்கான்னு சொல்லவும், ஆமா கரெக்ட், பண்ணாலும் பண்ணுவா, கேவலம் பணத்துக்காக ஒரு வயசான வேலைக்காரர் கூட லிங்க்ல இருந்து அவர் மூலமா பெரிய ஃபேமிலிக்குள்ள என்ட்ராக ட்ரை பண்றா. இத்தனை வருஷமா அப்படி ஒரு பொண்ணு நம்ம வீட்டுல இருந்திருக்கான்னு நினைக்கும் போது எனக்கே ரொம்ப கேவலமா இருக்குன்னு அம்மா கண்ணா பின்னான்னு பேசுது. இப்படி ஒரு கேடு கெட்டவளை கல்யாணம் பண்ணிக்க என் கசின் சொன்னும் முட்டாள் இல்லைன்னு சிசி சொல்றா. சரி எல்லாரும் அமைதியா இருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஷென் ஃபேமிலியை சேர்ந்த 3 பிரதர்ஸும் அவங்க சிஸ்டரும் வந்துருவாங்க. அவங்களுக்கு முன்ன நாம ரொம்ப எலைட்டா பணக்காரங்களா ராயலா தெரியணும்னு மிஸ்டர் கு சொல்றான். கட் பண்ணா அந்த வெயிட்டர் அங்கிள் வந்திருக்க எல்லா கெஸ்ட்டுக்கு முன்னாலையும் நாங்க எங்க வீட்டோட ஒரே பெண் வாரிசான மிஸ் சென்ன உங்க எல்லாருக்கு முன்னாலையும் அறிமுகப்படுத்தி வைக்க பெருமைப்படுறேன்னு சொல்லும்போது ஹீரோயினுமே ரொம்ப கியூட்டா அழகா சிரிச்சுக்கிட்டே ஸ்டேஜ் மேல ஏறுறாங்க. பட் அப்ப கூட இந்த 4 தத்திங்களுக்கும் இவ்ளோ நேரமா இவங்க பெருமையா பேசிட்டு இருந்த அந்த பெண் வாரிசு நம்ம ஹீரோயின் தாங்கிறது புரியல. இத்தனை நாளா மீன் வித்துட்டு இருந்த நீ எல்லாம் எதுக்கு ஸ்டேஜ் மேல ஏறுறன்னு அம்மா காரிக்கே அம்மா எனக்கு என்னமோ ஹீரோயின் தான் இந்த குடும்பத்தோட வாரிசுங்கிற மாதிரி தோணுதுன்னு தங்கச்சிக்காரி சொல்லவும், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, நம்ம ஏரியாலேயே ஷென் ஃபேமிலி தான் ரொம்ப பெரிய பணக்காரங்க, 30 வருஷமா நம்ம ஊர்ல பிசினஸ் பண்ணி நம்பர் 1 பிளேஸ்ல இருந்துட்டு இருக்காங்க. சோ நேத்து வர மீன் வித்துட்டு இருந்த இவளா எப்படி அவங்க வீட்டு பொண்ணா இருக்க முடியும்னு ஏத்தி விடவும், ஆமா நானுமே மேரேஜுக்கு முன்னால ஹீரோயினை பத்தி நல்லா தெளிவா விசாரிச்சுட்டேன். அவ அம்மா அப்பா இல்லாம ஆதரவுக்கு யாருமே இல்லாம ரோட்ல சுத்திட்டு இருந்த ஒரு சாதாரண பொண்ணுதான்னு மிஸ்டர் கு சொல்றான். எங்க நீ என்னை பத்தின உண்மை தெரிய வந்துச்சுன்னா என்ன மேரேஜ் பண்ணிக்க மாட்டியோ, இல்ல தாழ்வு மனப்பான்மையினால பாதிக்கப்பட்டுருவியோங்கிற பயத்துலதான் நான் என்னோட 3 அண்ணாக்கள் கிட்டையும் சொல்லி என்னோட உண்மையான அடையாளத்தை மறைச்சுக்கிட்டு உன் கூட சாதாரண ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தேன்னு ஹீரோயின் சொல்றாங்க. பட் இந்த தத்திங்கெல்லாம் நம்பவே மாட்டிக்குதுங்க. பார்த்தா அதுக்கு ஒரு கிளாரிபிகேஷனுக்காக ஜிஜி தன்னோட அப்பாவுக்கு கால் பண்ணி விசாரிச்சா, இன்னும் கொஞ்ச நேரத்துல என் கசின்ஸ் இங்கே வந்துருவாங்க, அப்புறம் நீ யாரு எங்க இருந்து வந்திருக்க உன்னோட மட்டமான கேரக்டரை பத்தி இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிரும். சோ நீ தேவையில்லாம சீன் போட்டுட்டு இருக்காதுன்னு சொல்ல கோவப்படுற நம்ம ஹீரோயின் ஜிசி கண்ணத்துல பலார்னு அரைஞ்சிடுறா. கடுப்பாகி மிஸ்டர் கு நம்ம ஹீரோயின் கண்ணத்துல அரைஞ்சு, ஆமா நீ இந்த பார்ட்டிக்கு வரதுக்காக எத்தனை பேரு கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்தன்னு கேட்கவும், டே லூசு பயலே நான் தாண்டா இந்த ஷென் ஃபேமிலியோட ஒரே பெண் வாரிசுன்னு ஹீரோயின் எவ்வளவோ சொல்றாங்க. இதை நம்புறதுக்கு நான் ஒன்னும் முட்டாள் இல்லைன்னு மிஸ்டர் கு சொல்லும்போது கரெக்டா ஹீரோயினோட 3 அண்ணாக்களும் பார்ட்டிக்கு வந்துடுறானுங்க. பணக்காரங்களை பார்த்து பரவசமாகிடுற மிஸ்டர் கு வாண்டடா போய் நான் தான் மிஸ்டர் குன்னு இன்ட்ரோ பண்ணவும் நம்ம ஆளுங்க மதிக்கிறதாவே இல்ல. பார்த்தா அதுக்கு மேனேஜரை விட்டு அவன் கண்ணத்துல பலார்னு அடிக்க சொல்லி, நீ யாருடான்னு கேட்க, என்ன 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 தெரியலையா, நான் தான் மிஸ்டர் கு, நேத்து கூட உங்க அசிஸ்டன்ட் கிட்ட பேசி ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டேனே, நீங்க கூட என்னோட கம்பெனி கான்ட்ராக்ட்ல சைன் பண்றதா சொன்னீங்களே அந்த மிஸ்டர் கு நான் தான்னு நம்ம ஆளு சொல்லவும் மேனேஜர் மறுபடியும் பலார்னு அரைஞ்சிடுறாரு. ஆமா நான் உன் கம்பெனி கூட கான்ட்ராக்ட் சைன் பண்றேன்னு சொன்னது உண்மைதான், பட் எப்ப நீ ரொம்பவே மோசமான கேரக்டர்னு தெரிய வந்துச்சோ அப்பவே நான் எல்லா கான்ட்ராக்டையும் கேன்சல் பண்ணிட்டேன்னு பெரியண்ணா சொல்ல, ஒருவேளை நம்ம ஹீரோயின் அதாவது தன்னோட எக்ஸ் ஒய்ஃபான ஹீரோயின் அவங்க வீட்டு பொண்ணான ஜிசியை எல்லா கெஸ்ட்டுக்கு முன்னாலையும் தப்பா பேசினதுனாலதான் கோவப்பட்டு இவங்க கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிட்டாங்க போலன்னு தப்பா நினைச்சுக்கிட்டு ஹீரோயினை வேகமா அடிச்சு ஒழுங்கா ஜிசிக்கு முன்ன மண்டி போட்டு மன்னிப்பு கேளுன்னு சொல்லவும் கடுப்பாகிற பெரிய அண்ணன் பிசினஸ் மேன் அண்ணன் ஒரு குச்சி எடுத்துட்டு வந்து இந்த புறம்போக்கு போய் ஹீரோன்னு சொல்லிட்டேன் மிஸ்டர் குவோட கால்ல வேகமா அடிக்க டாக்டர் அண்ணன் கைய பிடிச்சி முறுக்க ஐடல் அண்ணன் தலையிலேயே 4 தட்டு தட்டி உட்கார வச்சிடுறான். ஐயோ அழகான ஹேண்ட்ஸமான பணக்கார அண்ணனுங்களே, நீங்க நினைச்சிட்டு இருக்க மாதிரி என் பையன் ஒன்னும் தப்பானவன் இல்ல. சோ நீங்க உங்க பணக்கார பவரை வச்சு எங்களை இப்படி எல்லாம் புள்ளி பண்றதுல எந்த நியாயமுமே இல்லைன்னு அந்த அம்மாக்காரங்க சொல்லவும், இன்வைட் பண்ணாத பார்ட்டிக்கு வந்தது உங்களோட தப்பு, ஒழுங்கா இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்லி ஆளுங்களை வச்சு அவங்க எல்லாரையுமே அள்ளி தூக்கிட்டு போய் வெளியில போட்டுடுறாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, ஒருவேளை ஹீரோயின் சொன்னது எல்லாமே உண்மையா இருக்குமோ, இன்கேஸ் அப்படி இருந்தா கண்டிப்பா ஷென் பிரதர்ஸ் நம்மள சும்மா விட மாட்டாங்க, அவங்க பவரை யூஸ் பண்ணி கண்டிப்பா நம்ம வாழ்க்கையை அழிச்சிருவாங்க, நாமெல்லாம் எதுவுமே இல்லாம ரோட்ல தான் நிக்க வேண்டியதா இருக்கும்னு தங்கச்சிக்காரி சொல்ல, என்னதான் ஆரம்பத்துல ஹீரோயின் என்னோட பிசினஸ்க்காக இன்வெஸ்ட் பண்ணி உதவி பண்ணியிருந்தாலும் நான் என்னோட திறமையினாலதான் என் கம்பெனியை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கேன், சோ அவளை எப்படி காலி பண்றதுங்கிறது எனக்கு தெரியும்னு சவால் விடுறான். அதுவே இங்க ஜிசி 3 பிரதர்ஸ் கிட்டையும் நான் உங்க அங்கிள் ஜியோஜியோவோட பொண்ணுன்னு சொல்ல, எங்க அங்கிளுக்கு ஒரே ஒரு பையன் தானே, அவனும் ஃபாரின்ல படிச்சிட்டு இருக்கதா கேள்விப்பட்டேன், பட் இவ இங்க இருந்து வந்தான்னு ஹீரோயின் யோசிக்கும் போது, ஓ நீதானா என்னோட அங்கிளுக்கும் அவரோட செகண்ட் சேனலுக்கும் இல்லீகலா பிறந்த பொண்ணு, 20 வருஷமா உன்னை மிஸ்ட்ரஸ் தான் வளர்த்தாங்கன்னு கேள்விப்பட்டேன், இப்பதான் நீ வெளி உலகத்துக்கே வந்திருக்கியான்னு கேட்டு 3வது அண்ணன் கலாய்க்கவும் சிசி பதில் பேச முடியாம எல்லாருக்கு முன்னாலையும் ரொம்ப அவமானப்பட்டு நிக்கிறா. அப்போ நீ செகண்ட் சேனலுக்கு இல்லீகலா பிறந்ததுனாலதான் இன்னொருத்தி புருஷனை ஆட்டைய போட்டியான்னு ஹீரோயின் கேட்க கோவப்பட்டு ஜிசி அவளை கண்ணா பின்னான்னு திட்டவும், என் ஃபேமிலி பார்ட்டிக்கு வந்து எங்க ஃபேமிலியை சேர்ந்த பொண்ணையே நீ திட்டுறியான்னு கேட்டு ஆளுங்களை வச்சு ஜிசி அங்கிருந்து வெளியில அனுப்பிடுறாங்க.
இவளுக்குமே கடைசி வரை நம்ம ஹீரோயின் தான் இந்த வீட்டு பெண் வாரிசுங்கிறது தெரியாம போயிடுது. பாப்பா எதுக்காக நீ இன்னும் அமைதியா இருக்க? ஊனு ஒரு வார்த்தை மட்டும் சொன்னா போதும், இவங்க எல்லாருமே இருந்த இடம் தெரியாம நான் காலி பண்ணிடுவேன்னு மூணாவது அண்ணன் சொல்ல, அண்ணா நீ என்னை பத்தி கவலைப்படுறங்கிறது எனக்கு நல்லா புரியுது. பட் உணர்ச்சி வசப்படுறதுக்கான நேரம் இது கிடையாது. பிகாஸ் நான் தானே மிஸ்டர் கூவை தேடி போய் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதனால நான் தான் இந்த பிரச்சனையை தீர்த்தாகணும். அவன் ஒன்னும் அவ்வளோ புத்திசாலி எல்லாம் கிடையாது. சோ கண்டிப்பா அவனால என்ன மீறி என்னை தாண்டி எதுவுமே பண்ண முடியாது. அதனால நான் இந்த பிரச்சனையை சீக்கிரமா முடிக்காம கொஞ்சம் இழுத்தடிச்சு அவனை டென்ஷன் ஆக்கி பார்க்கலான்னு பிளான் பண்ணிருக்கேன்னு ஹீரோயின் சொல்றா. சரி பாப்பா நீ தேவையில்லாம ஸ்ட்ரெஸ் ஆகாத. வர புதன்கிழமை என்னோட கான்சர்ட் இருக்கு. நீ கண்டிப்பா முன்ன வந்து நின்னு என்ன பயங்கரமா சேர பண்ணணும். தென் நான் உன்னை என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இன்ட்ரோ பண்ணி வைக்கிறேன். பாக்குறதுக்கே ரொம்ப அழகா ஹேண்ட்ஸமான பசங்களா இருப்பானுங்க. சோ அதுல உனக்கு யார பிடிச்சிருக்கோ அவங்க கூட டேட்டிங் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் மேரேஜ் பண்ணிக்கோன்னு மூணாவது அண்ணன் சொல்ல, டேய் இப்பதான்டா நம்ம தங்கச்சி ஒருத்தனை டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கா, அதுக்குள்ள அவளை தேவையில்லாத ரிலேஷன்ஷிப்குள்ளலாம் தள்ள பார்க்காதன்னு டாக்டர் அண்ணன் சொல்றாரு. ஆமா கரெக்ட் தான். அதனால ஹீரோயின் எப்போதுமே என் பக்கத்திலேயே இருக்கட்டும்னு ஃபர்ஸ்ட் அண்ணன் சொல்றாரு. இல்ல ஏன் கூட தான் இருக்கணும், இல்ல ஏன் கூட தான் இருக்கணும், ஏன் கூட தான் இருக்கணும்னு சொல்லி இவங்க மூணு பேரும் மாத்தி மாத்தி நம்ம ஹீரோயினை ரவுண்டு கட்டி பாச மலைய பொழியவும் ஒரு கடத்துக்கு அப்புறம் முடியாம ஐயோ கொஞ்ச நாளைக்கு என்ன என் போக்குல விடுங்கடான்னு ஹீரோயின் கத்துறா. நெக்ஸ்ட் மிஸ்டர் கூவோட கையை டாக்டர் அண்ணன் முறுக்குனதுனால பயங்கரமா ஃப்ராக்சர் ஆகியிருக்கும். ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கட்டு போட்டுக்கிறான். ஹனி நான் உங்களுக்காக என் 3 கசின்ஸ் கிட்டையும் எவ்வளவோ பேசி பார்த்தேன். பட் உங்க எக்ஸ் ஒய்ஃபான ஹீரோயின் எல்லாருக்கு முன்னாலேயும் என்ன ரொம்ப அவமானப்படுத்திட்டதுனால இனி நான் உங்க கூட பேசக்கூடாது, பழகக்கூடாது, லவ் பண்ணக்கூடாதுன்னு என்ன பயங்கரமா தடுத்தாங்க. பட் நான் உங்க மேல அளவு கடந்த காதல் வச்சிருக்கிறதுனால எனக்கு எதுவுமே வேண்டாம், அவங்க 3 பேரோட சப்போர்ட்டே வேண்டான்னு சொல்லிட்டு உங்களை பாக்குறதுக்காக வந்துட்டேன்னு பச்சையா போய் சொல்றா. இதை இந்த முட்டா பயலுமே நம்பி சரி உன்னால முடிஞ்ச வரைக்கும் நீ ட்ரை பண்ணி பார்த்துருக்க, அதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். அப்புறம் வர புதன்கிழமை மூணாவது அண்ணாவோட கான்சர்ட் நடக்க போகுதுன்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ ப்ளீஸ் எனக்காக நீ டிக்கெட்ஸ் மட்டும் வாங்கி கொடு. நடந்த எல்லா விஷயங்களையும் தெளிவா எடுத்து சொல்லி நானே அவர்கிட்ட டைரக்டா மன்னிப்பு கேட்கிறேன், நம்ம கல்யாணத்துக்கு பர்மிஷன் வாங்குறேன்னு இந்த கூ முட்டா பைய சொல்லவும் ஜிசி திருதிருன்னு முழிக்கிறா. இல்லங்க மூணாவது அண்ணன் இன்னும் உங்க மேல கோவமா இருக்காரு. ஸோ கண்டிப்பா டிக்கெட்லாம் தரமாட்டாருன்னு சொல்லவும், என்ன நீ எங்க அண்ணனுக்காக இது கூட பண்ண மாட்டியா? அப்போ நீ ஷென் ஃபேமிலியோட கசினா இல்லையா, எங்க கிட்ட பொய் சொல்றியான்னு தங்கச்சிக்காரி புத்திசாலித்தனமா கேக்குறா. ஆமா ஆமா நான் கூட நீ அந்த பார்ட்டில இருந்து பாதிலேயே வந்துட்டேன்னு கேள்விப்பட்டேன், உண்மையை சொல்லு, நீ அந்த ஃபேமிலியோட கசின் தானான்னு அம்மாக்காரங்க கேட்க, ஆத்தாடி எங்க உண்மையை கண்டுபிடிச்சிட்டா நம்ம வசமா மாட்டிக்குவோமோன்னு பயந்து வேற வழி இல்லாம வாங்கி தரேன்னு ஒத்துக்கிறா. டென் தன்னோட அப்பா கிட்ட கேட்கும் போது அவருமே டிக்கெட் வாங்கி தரேன்னு வாக்கு கொடுத்துடுறாரு. அதுவே இங்க மூணாவது அண்ணன் நம்ம ஹீரோயினை விடாம ப்ளீஸ் என்னோட கான்சர்ட்டுக்கு வாமா வாமான்னு கெஞ்சவும் ஹீரோயின் கண்டுக்கவே மாட்டாங்க. பத்தாவதுக்கு ஃபர்ஸ்ட் 2 அண்ணனுங்க வேற ஏன்டா இப்படி அவளை கொலையா கொல்றன்னு கேட்க, உங்களுக்கு என்ன தெரியும், நான் தான் உங்க எல்லாரையுமே விட ஹீரோயின் கூட சின்ன வயசுல இருந்தே ரொம்ப க்ளோஸா இருந்துட்டு இருந்தேன். சோ அவளுக்கு எது நல்லது கெட்டதுங்கிறத என்னால மட்டும்தான் யூகிக்க முடியும்னு சொல்ல, ஒருவேளை ஏதாவது பிரச்சனையில உன் கான்சர்ட் நடக்காம போச்சுன்னா என்ன பண்றதுன்னு பெரிய அண்ணா கேக்குறாரு. ஐயோ அப்படிலாம் பேசாத, தயவு செஞ்சு வாய முடிக்கோன்னு சொல்லி மூணாவது அண்ணா ரொம்ப ஜாலியா ஃபர்ஸ்ட் அண்ணா கழுத்தை பிடிச்சி நெரிச்சு விளையாண்டுட்டு இருக்கும் போது ஹீரோயினுக்கு அவங்க சித்தப்பா அதாவது ஜிசியோட அப்பா கால் பண்ணி, உன்னோட மூணாவது அண்ணா கான்சர்ட்டை பார்க்க என் பொண்ணு ரொம்ப ஆசைப்படுறா, விஐபி டிக்கெட்லாம் நீ தான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ என் பொண்ணுக்கு 2 டிக்கெட் கொடுன்னு கேட்க, டெஃபினெட்லி ஜிசி மிஸ்டர் கூக்காக தான் கேட்டிருக்காங்கிறத கண்டுபிடிச்சிடுற நம்ம ஹீரோயின் விஐபி டிக்கெட்டை விற்கிறது மூலமா கிடைக்கிற காசை நாங்க பெரிய பெரிய சேரிட்டிக்கு டொனேட் பண்ணலான்னு முடிவெடுத்திருக்கோம். ஸோ விஐபி டிக்கெட்ஸை சொந்தக்காரங்களுக்கு ஃப்ரீயா தர முடியாது, அப்படி உங்களுக்கு வேணும்னா அஃபிஷியல் சைட்ல போய் புக் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல, கோவப்பட்டு சித்தப்பாக்காரரு கண்ணா அப்படின்னான்னு கத்துறாரு. பட் நம்ம ஹீரோயின் எதையுமே கேர் பண்ணிக்காம காலை கட் பண்ணிடுறாங்க. ஒருவேளை சித்தப்பா வீட்டுக்கு வந்தாள்னா கண்டிப்பா பெரிய பிரச்சனை ஆகிரும்னு சொல்லி 2வது அண்ணாவும் 3வது அண்ணாவும் பயந்து ஓடிடுறாங்க. ஏன் நீங்க போலையான்னு ஹீரோயின் கேட்க, நான் யாருங்கிறது உனக்கே நல்லா தெரியும். சோ நான் உங்க சித்தப்பாவை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஃபர்ஸ்ட் அண்ணா சொல்றாரு. கொஞ்ச நேரத்திலேயே இவங்க எல்லாரும் பயந்துட்டு இருந்த மாதிரி கண்ணா பின்னான்னு திட்டிக்கிட்டே சித்தப்பா வீட்டுக்குள்ள வரவும், நான் தான் ஏற்கனவே ஃப்ரீ டிக்கெட்ஸ்லாம் தர முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு இங்க வந்தீங்கன்னு ஹீரோயின் கேட்க, நான் பார்த்து வளர்ந்த பொண்ணு நீ என்னையே எதிர்த்து பேச துணிஞ்சிட்டியான்னு சொல்லி அவங்கள அடிக்க போகும்போது ஃபர்ஸ்ட் அண்ணா வந்து தடுத்து, சித்தப்பா நீங்க உங்க எல்லைக்குள்ளேயே இருங்கன்னு சொல்லவும், அவன் கண்ணத்துல பலாருன்னு அரைஞ்சி, யார் ராணி அனாத பயலே, என்னை எதிர்த்து பேசுற அளவுக்கு நீ பெரிய மனுஷன் ஆகிட்டியா, போனா போது அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிதான் என் அண்ணன் உன் மேல பாவப்பட்டு உன்னை தத்தெடுத்து இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தான். பட் நீ அதை மறந்துட்டு இந்த வீட்டு உண்மையான வாரிசுன்னு நினைச்சு ஆட்டம் போட்டுட்டு இருக்கியா? என் அண்ணன் மட்டும் உன் மேல இறக்கப்படலனா இந்நேரத்துக்கு நீ ரோட்ல ஒரு நாய் மாதிரி சுத்திட்டு இருப்பன்னு ரொம்ப அசிங்கமா பேசிடவும் கோவப்படுற ஹீரோயின் சித்தப்பாவை பிடிச்சி தள்ளிவிட்டு, என்னதான் எங்க ஃபர்ஸ்ட் அண்ணா இந்த வீட்டுல பிறக்கலைனாலும் என்னோட அப்பா இவரை தன்னோட மூத்த பையனா தான் பார்த்தாரு, நானும் என்னோட 2 அண்ணாக்களும் இவரை எங்க மூத்த அண்ணாவா தான் பார்த்தோம்.
ஒருவேளை இவர் மட்டும் இல்லனா எங்க அம்மா அப்பா இறந்து போனதுமே நீங்க எங்க 3 பேரையும் ஏமாத்தி சொத்தெல்லாம் உங்க பேர்ல எழுதி வாங்கிட்டு எங்க 3 பேரையும் அனாதையா ரோட்ல விட்டுருப்பீங்க. பட் தன்னை வளர்த்த அப்பா அம்மாக்கு விசுவாசமா இருக்கணுங்கிறதுக்காக தான் இத்தனை நாளா எங்க மூத்த அண்ணா எங்க 3 பேரையுமே பத்திரமா பாத்துக்கிறாரு. இப்ப வர நாங்க இந்த ஊர்லயே நம்பர் 1 பணக்கார ஃபேமிலியா இருக்கோம்னா அதுக்கு எங்க ஃபர்ஸ்ட் அண்ணா தான் காரணம். சோ நீங்க தேவையில்லாம அவர்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்கன்னு சொல்லி ஹீரோயின் ரொம்ப கேவலமா திட்டுறா. ஆனா அந்த ஆளு கொஞ்சம் கூட வேமா சூசுவே இல்லாம நம்ம ஹீரோயின் கையில வச்சிருக்க டிக்கெட்டை புடுங்கிட்டு போயிடுறாரு. அண்ணா நீ அந்த ஆளு பேசுனதெல்லாம் பெருசா எடுத்துக்காத, அவன் கிடக்கான் லூசு பைய, நான் எப்போதுமே உன்னை இந்த வீட்டுல ஒருத்தனாதான் பாத்துட்டு இருக்கேன்னு ஹீரோயின் சொல்ல, அப்போ உனக்கு நிஜமாவே என் மேல ஃபீலிங்ஸ் இருக்கா, எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவியான்னு அண்ணா கேட்க, ஹீரோயின் இத கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்கவே மாட்டா. செம ஷாக் ஆகிறவும், நீயும் நானும் கூட பிறந்த அண்ணன் தங்கச்சி இல்லங்கிறது உனக்கே நல்லா தெரியும், சோ நான் என்ன சொல்ல வரேனான்னு பெரிய அண்ணா ஆரம்பிக்கவும் மறந்து போயிடுற நம்ம ஹீரோயின், நீ சொன்ன எதுவுமே எனக்கு புரியல, நாம இத பத்தி அப்புறமா பேசலான்னு சொல்லிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க. ஆக்சுவலா சின்ன வயசுல இருந்தே நம்ம ஃபர்ஸ்ட் அண்ணாக்கு ஹீரோயின் மேல பயங்கரமான கிரஷ் இருந்திருக்கும், அதை தான் இப்ப வெளிப்படுத்த ட்ரை பண்றாரு. அதே நேரம் வெக்கப்பட்டு ரூம்குள்ள வர நம்ம ஹீரோயின், இத்தனை வருஷமா அவர் அண்ணான் தானே கூப்பிட்டு இருந்தோம், பட் இப்ப என்ன திடீர்னு ஹார்ட் எல்லாம் படபடன்னு அடிச்சுக்குது, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, ஒருவேளை அப்படி இருக்குமோ இல்ல இப்படி இருக்குமோன்னு சொல்லி ஹீரோயினே பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆகிடுறா. இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல நம்ம ஹீரோயினோட 3வது அண்ணா கால் பண்ணி, என் செல்லம்ல தங்கம்ல ப்ளீஸ்மா என்னோட கான்சர்ட்டுக்கு வா, நான் உன்னை என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் ஃபேன்ஸ் கிட்டையும் இன்ட்ரோ பண்ணி வைக்கிறேன், நீயுமே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடு, கண்டிப்பா உனக்கு ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும்னு சொல்ல, யா ஷோர் கண்டிப்பா வரேன், பிகாஸ் அந்த கான்சர்ட்டுக்கு மிஸ்டர் குவும் ஜிசியும் வர போறாங்களாமா, ஸோ அவங்கள வெறுப்பேத்துறதுக்காகவாவது நான் கண்டிப்பா அந்த கான்சர்ட்டுக்கு வந்துருவேன்னு சொல்லிடுறாங்க. அதுவே இங்க ஜிசி தன்னோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி டிக்கெட் வாங்கி கொடுத்தான்னு நினைச்சுக்கிட்டு இதுக்கு முன்ன அவன் மேல சந்தேகப்பட்ட மிஸ்டர் குவோட அம்மாவும் தங்கச்சியும் மாறி மாறி புகழ்றாங்க. பார்த்தா அதுக்கு இவ வேற கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம மிஸ்டர் குக்காக நான் என்ன வேணாலும் பண்ண ரெடியா இருக்கேன்னு சொல்ல, உன்ன மாதிரி ஒரு தங்கமான பொண்ணை நல்ல பொண்ணை என் மேல உயிரையே வச்சிருக்க பொண்ணை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லைன்னு மிஸ்டர் கு வாய் கூசாம போய் சொல்றான். தென் ஹீரோயினோட 3வது அண்ணா கால் பண்ணி, சாரிமா நான் பிராக்டிஸ்ல கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன், அதனால தான் உன்னை பிக்கப் பண்ண கார் அனுப்ப முடியலன்னு சொல்லவும், இருக்கட்டும் பரவாயில்ல இதோ நான் டாக்ஸில வந்துகிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இறங்கினதும் வழக்கம் போல மிஸ்டர் குவும் ஜிசியும் பார்த்துட்டு தேவையில்லாம பேசி பேசி பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீ வருஷம் ஃபுல்லா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சா கூட கண்டிப்பா உன்னால இந்த கான்சர்ட்டுக்கான டிக்கெட்டை வாங்க முடியாது, அப்புறம் எப்படி நீ இங்க வந்தன்னு ஜிசி கேட்க, தேர்ட் மாஸ்டர் அதாவது 3வது அண்ணா தான் எனக்காக இந்த விஐபி டிக்கெட்டை ஃப்ரீயா கொடுத்தாங்கன்னு ஹீரோயின் சொல்ல, நான் அவரோட கசின், என்ன அவருக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுனால தேர்ட் மாஸ்டர் நான் கேட்ட உடனே எனக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேர்த்து ஃப்ரீ டிக்கெட்ஸ் கொடுத்துட்டாரு, ஆனா நீ கண்டிப்பா நல்ல வழியில இந்த விஐபி டிக்கெட்ஸை வாங்கியிருக்க வாய்ப்பே இல்லைன்னு ஜிசி சொல்றா. நம்ம ஹீரோயின் எதுவும் பேசாம அமைதியா நிக்கவும், என்ன நீ மறந்துட்டியா, அவ தான் ஏற்கனவே ஷென் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு வயசான பட்லர் கூட லிங்க்ல இருக்கால, சோ அவர் கூட அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி இப்படின்னு இருந்து இந்த டிக்கெட்டை வாங்கியிருப்பான்னு தங்கச்சிக்காரி சொல்ல, ஆமா அதை விட்டா இவளுக்கு வேற என்ன தெரியும்னு சொல்லி மிஸ்டர் கு ஹீரோயின் டிக்கெட்டை வாங்கி கிழிச்சு போட்டுறான். நம்ம ஆளு நக்கலா சிரிச்சுக்கிட்டே, எனக்கு இந்த கான்சர்ட்டுக்கு போக டிக்கெட்டே தேவையில்லை, பிகாஸ் என்ன 3வது மாஸ்டர் 3வது அண்ணா தான் இன்வைட் பண்ணிருக்காருன்னு சொல்லவும், இந்த வருஷத்திலேயே நான் கேட்டு பயங்கரமா சிரிச்ச ஒரு பெஸ்ட் காமெடியான ஜோக்னா இதுதான், இன்னுமுமா நீ உன்னை ஷென் ஃபேமிலியோட பெண் வாரிசுன்னு சொல்லிட்டு இருக்கதை நாங்க நம்புவோம்னு நினைச்சிட்டு இருக்க, நீ யார் யார் கூடலாம் இருந்து இந்த டிக்கெட்டை வாங்கிட்டு வந்திருப்பங்கிறது எனக்கு நல்லா தெரியும்னு மிஸ்டர் கு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த கான்சர்ட்டோட எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜர் நம்ம ஹீரோயினை டைரக்டா மீட் பண்ணி, மேடம் உங்களை உடனே தேர்ட் மாஸ்டர் ரொம்ப சேஃபா பத்திரமா உள்ள கூட்டிட்டு வர சொன்னாருன்னு சொல்லவும், மிஸ்டர் கு நம்பவே முடியாம செம ஷாக் ஆகிடுறான். நீங்க தப்பான ஆளுகிட்ட பேசிட்டு இருக்கீங்க, ஆக்சுவலா தேர்ட் மாஸ்டர் தன்னோட கசின் சிஸ்டரான ஜிசியை தான் அழைச்சிட்டு வர சொல்லிருப்பாருன்னு தங்கச்சிக்காரி சொல்லவும், ஆமா நான் அவரோட சித்தப்பா பொண்ணு கசின், சோ கண்டிப்பா அவர் என்னதான் பாதுகாப்பா உள்ள அழைச்சிட்டு வர சொல்லிருப்பாருன்னு ஜிசி சொல்றா. நான் ரொம்ப கரெக்டா வேலை பார்ப்பேன், நேர்மையா இருப்பேங்கிற ஒரே காரணத்துக்காக தான் தேர்ட் மாஸ்டர் என்னை இந்த கான்சர்ட்டோட எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜரா போட்டிருக்காரு, நானுமே அவர்கிட்ட ரொம்ப தெளிவா தான் விசாரிச்சுட்டு வந்தேன், சோ அவரு உள்ள கூட்டிட்டு வர சொன்னது ஹீரோயினை தான்னு மேனேஜர் சொல்லவும், இதுங்க 3க்கும் ரொம்ப அவமானமா போயிடுது. ஆனா இந்த ஜிசி பிள்ளை, அதுக்குள்ள நீ என்னோட 3வது அண்ணாவையும் உஷார் பண்ணிட்டியா, சீ உனக்கு வெக்கமா இல்லையான்னு கேட்க, ஃபர்ஸ்ட் அந்த வீட்டு பட்லரு, 2வது தேர்ட் மாஸ்டர், அடுத்து யாருக்கு நீ ஸ்கெட்ச் போட்டிருக்கன்னு மிஸ்டர் கு கேட்க, கண்டிப்பா நான் என்னோட பிளானை பத்தி உன்கிட்ட எதுவும் சொல்ல போறது கிடையாது, பட் நீ எதிர்பார்க்காத நிறையவே விஷயங்கள் ரொம்ப சுவாரஸ்யமா நடக்க போகுது, அதுல இருந்து நீ தப்பிக்கணும்னா ஒழுங்கா இப்ப எல்லாருக்கு முன்னாலையும் மண்டி போட்டு என்கிட்ட மன்னிப்பு கேளு, அதுக்கப்புறம் வேணும்னா நான் உன் மேல பாவப்பட்டு விட்டுடுறேன்னு ஹீரோயின் சொல்றாங்க. மிஸ்டர் கு செம காண்டாகிடுறான், ஹனி நீங்க அமைதியா இருங்க, இவ யாரு நம்மள தடுக்க, கொஞ்சம் நீங்க வெயிட் பண்ணா போதும், நான் எப்படியாவது உங்களை 3வது மாஸ்டர் கிட்ட பேச வைக்கிறேன்னு ஜிசி சொல்றா.
சரி நீங்க இப்படியே பேசிட்டு இருங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பி வந்துடுறாங்க. மூணாவது அண்ணன் சொன்ன மாதிரியே தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இன்ட்ரோ பண்ணி வைக்கிறான். அவனுங்களுமே மூணாவது அண்ணன் மாதிரி ரொம்பவே ஜாலியான டைப்பா இருக்கிறதுனால ஹீரோயின் கிட்ட செம்ம ஜாலியா ஃபன்னா பேசுறானுங்க. அதுல ஒருத்தன், நான் இந்த உலகத்துல பார்த்ததுலயே நீதான் ரொம்ப அழகான பொண்ணுன்னு ஹீரோயினுக்கு பயங்கரமா ஐஸ் வச்சு கிஃப்ட் வாங்கி கொடுக்கவும் அவங்களுமே ரொம்ப கியூட்டா சிரிச்சுக்கிட்டு ரொம்ப தேங்க்யூ டியர்னு சொல்ல, ஐ என்ன டியர்னு கூப்பிட்டுட்டான்னு சந்தோஷப்படுறான். எது டியரா? அப்ப எங்களையும் டியர்னு கூப்பிடுன்னு கேட்டு பசங்க எல்லாம் ஹீரோயின் கிட்ட கெஞ்சுறாங்க. ஹீரோயினுமே செம்ம ஜாலியா என்ஜாய் பண்றா. சரி நீ பாக்குறதுக்கே ரொம்ப அழகா ஒரு பெண் கடவுள் மாதிரி இருக்க, பேசாம நீயும் உங்க அண்ணன மாதிரி ஒரு ஐடல் ஆனா என்னன்னு ஒருத்தன் கேட்க, ஆமா கரெக்ட், நானுமே ரொம்ப நாளா உன்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன், ப்ளீஸ் இன்னைக்கு எங்க கூட சேர்ந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியுமான்னு மூணாவது அண்ணன் கேட்க ஹீரோயினுமே ஒத்துக்கிறாங்க. கட் பண்ணா ஜிஜி ரெஸ்ட் ரூமுக்கு போன கேப்ல மிஸ்டர் கூவோட தங்கச்சி எப்படி ஹீரோயின் பண்ற எல்லாமே சக்சஸ் ஆகிட்டு இருக்குன்னு கேட்க, அவ தனக்கு காரியம் ஆகணும்னா யாரு கூட வேணாலும் இருப்பா, அப்படிதான் மூணாவது மாஸ்டரையுமே கரெக்ட் பண்ணிருக்கான்னு மிஸ்டர் கூ சொல்லும்போது, இன்னைக்கு நடக்க போற கான்சர்ட்டுக்கு தேர்ட் மாஸ்டர் தன்னோட தங்கச்சியை கூட்டிட்டு வர போறாராமான்னு மிஸ்டர் கூ தங்கச்சி சொல்ல, அப்போ நாம அவங்க கிட்ட ஹீரோயினை பத்தி இல்லாதது பொல்லாததையும் சொல்லி கோத்து விட்டோம்னா கண்டிப்பா அவங்க ஹீரோயினை சும்மா விட மாட்டாங்கன்னு சொல்லவும், ஓகேண்ணே அதுக்கு நாமளுமே ஏதாவது ஸ்கெட்ச் போடலான்னு சொல்லி யோசிக்கும் போது கான்சர்ட் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்திலேயே நம்ம மூணாவது அண்ணன் தன்னோட எல்லா ஃபேன்ஸுக்கு முன்னாலையும் ஹீரோயினை, அதாவது தன்னோட தங்கச்சியை இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாரு. பட் ட்ரெண்டிங் ஆகிடக்கூடாது, அப்புறம் இதால தேவையில்லாத பிரச்சனை வரும்னு சொல்லி நம்ம ஹீரோயின் தன்னோட அடையாளத்தை மறைச்சி மாஸ்க் போட்டுக்கிட்டு பெர்ஃபார்ம் பண்றாங்க. இவங்களை பார்த்து மெய் மறந்துடுற கூவோட தங்கச்சி, அண்ணன் எப்படியாவது அந்த மூணாவது மாஸ்டர் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிரு, அவர் கூட சேர்ந்து நான் வாழ ஆசைப்படுறேன்னு சொல்லவும், எனக்குமே அந்த தங்கச்சியை ரொம்ப பிடிச்சிருக்கு, எப்படியாவது நான் அவளை உஷார் பண்ணிட்டா அதுக்கப்புறம் தேர்ட் மாஸ்டர் உனக்கு தான்னு சொல்லவும், அப்போ நீ எப்படி உன்னோட சுயநலத்துக்காக ஹீரோயினை யூஸ் பண்ணிக்கிட்டு கழட்டி விட்டியோ அதே மாதிரி உன்னோட வேலை முடிஞ்சதும் ஜிஜியையுமே கழட்டி விட்டுருவியான்னு கேட்க, ஆமா அது உனக்கு இப்பதான் தெரியுமா? ஆமா கரெக்ட் தான், நமக்கு தேவை முடிஞ்சதுக்கு அப்புறம் யாரா இருந்தாலும் தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருக்கணும்னு சொல்லி அண்ணனும் தங்கச்சியும் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம அந்த கான்சர்ட்டை என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்கும் போது ஹீரோயின் பாட ஆரம்பிச்சிடுறாங்க. வாய்ஸை கேட்டு மிஸ்டர் கூ செம ஷாக் ஆகி, ஒருவேளை உண்மையாவே தேர்ட் மாஸ்டரோட தங்கச்சி ஹீரோயின் தானான்னு கேட்க, வாய்ப்பே இல்ல, அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய், சோ நீ எப்போதுமே ஹீரோயினை பத்தி நினைச்சிட்டு இருக்கிறதுனாலதான் அவங்க வாய்ஸ் ஹீரோயின் மாதிரி கேக்குது, பட் எனக்கு ஜிஜி வாய்ஸ் மாதிரி தெரியுது, மேபி அவங்க கூட மாஸ்க் போட்டுக்கிட்டு தேர்ட் மாஸ்டர் கூட சேர்ந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ண நிறையவே சான்சஸ் இருக்குன்னு சொல்லவும், ஓ அப்படியா, எது வாழ்ந்தாலும் எனக்கு ஓகே தான்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே கான்சர்ட்டை பாக்குறாங்க. இந்த கேப்ல ஜிஜி மூணாவது அண்ணனை மீட் பண்ண போறா. பட் அவர் தான் கான்சர்ட்ல இருக்காருல, சோ அவர் டீம்மேட்ஸ் கிட்ட நான் தான் தேர்ட் மாஸ்டரோட தங்கச்சி, அவர்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும், சோ இங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாமான்னு கேட்க, எது தங்கச்சியா, ஏற்கனவே அப்படி ஒரு பொண்ணு இங்க வந்தாலே, உண்மையை சொல்லு நீ யாருன்னு கேட்கவும், ஐயோ ஒருவேளை ஹீரோயினை தான் தன்னோட தங்கச்சின்னு இன்ட்ரோ பண்ணி வச்சிருப்பானோ, ரொம்ப தப்பா இருக்கேன்னு சொல்லி யோசிக்கும் போது, ஒழுங்கா இப்ப நீ உண்மையை சொல்ல போறியா இல்ல நாங்க போலீஸை கூப்பிடணுமான்னு டீம்மேட்ஸ் எல்லாம் மிரட்டுறானுங்க. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் தான் அவரோட உண்மையான கசின் சிஸ்டர், நீங்க மீட் பண்ண ஹீரோயின் ரொம்ப தப்பான பொண்ணு, தனக்கு காரியம் ஆகணும்னா யார் கூட வேணாலும் தப்பான ரிலேஷன்ஷிப்ல இருக்க தயங்க மாட்டான்னு சொல்லும் போது அங்க வர நம்ம மூணாவது அண்ணன், வாய் இருக்குன்னு இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காதன்னு சொல்லி கத்தவும், அண்ணன் என் மேல கோவப்படாதீங்க, நீங்க நினைக்கிற மாதிரி ஹீரோயின் ஒன்னும் நல்ல பொண்ணு கிடையாது, ரொம்ப ரொம்ப மோசமான கேரக்டர், வேணும்னா நீங்க மிஸ்டர் கூ கிட்ட கேட்டு பாத்துக்கோங்கன்னு சொல்ல, அப்ப அந்த டோமருமே இங்க வந்திருக்கானான்னு அண்ணன் கேட்க, ஆமா நீங்க ஊனு ஒரு வார்த்தை பெர்மிஷன் கொடுத்தா மட்டும் போதும், நான் உடனே மிஸ்டர் கூவை இங்க கூட்டிட்டு வந்து ஹீரோயின் யாரு என்னங்கிற எல்லா உண்மையுமே ரிவீல் பண்ணிடுவேன்னு ஜிஜி சொல்லவும், ஓகேன்னு பர்மிஷன் கொடுத்துட்டாரு. ஜிஜியுமே மிஸ்டர் கூவை கூப்பிடுறதுக்காக போற கேப்ல, அப்போ நிஜமாவே அந்த பிள்ளை உனக்கு கசின் சிஸ்டரா, பட் உனக்கு தங்கச்சியா இருக்க அவளுக்கு எந்த தகுதியுமே இல்லைன்னு ஃப்ரெண்டு சொல்ல, அண்ணன் அவ நம்ம சித்தப்பாக்கு இல்லீகலா பிறந்திருக்கிறதுனால தன்னோட காரியத்துக்காக எவ்வளோ டீப்பா வேணாலும் தர லோக்கலா இறங்குவா, ஸோ எதுக்கும் நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருன்னு ஹீரோயின் சொல்றாங்க. தென் ஜிஜி மிஸ்டர் கூக்கு கால் பண்ணி, நான் எங்க அண்ணா கிட்ட பேசி மீட்டிங்க்கு அரேஞ்ச் பண்ணிட்டேன், ஸோ நீங்க வந்த உடனே ஹீரோயினை பத்தி எவ்வளோ தப்பு தப்பா மோசமா அசிங்கமா சொல்ல முடியுமோ அப்படியெல்லாம் சொல்லி அவ கேரக்டரையே டோட்டலா கிழிச்சு தொங்க விட்டுருங்கன்னு சொல்லவும், அண்ணனும் தங்கச்சியும் பயங்கரமா பிளான் பண்ணி ஹீரோயின் மேல எப்படி எப்படிலாம் பொய்யான பேர் போடலான்னு சொல்லிட்டு ரெடியாகி வராங்க. பட் நம்ம மூணாவது அண்ணா கண்டுக்காம உட்கார்ந்துருக்கவும், ஹாய் சார் என்னோட பேர் தான் மிஸ்டர் கோ, அன்னைக்கு கூட நாம அந்த பார்ட்டியில மீட் பண்ணவுமே நீங்க 3 பேரும் சேர்ந்து கூட என் கையை உடைச்சிங்களே, நான் தான் அதுன்னு சொல்லவும், ஓ நீ தானா மனசாட்சியே இல்லாம ஹீரோயினை டிவோர்ஸ் பண்ணது, சரி டிவோர்ஸுக்கான காரணம் என்னன்னு கேட்க, உண்மையை சொல்லணும்னா அவ நல்ல பொண்ணெல்லாம் கிடையாது, அடிக்கடி என்கிட்ட ஏதாவது போய் சொல்லி வெளியில யார் கூடயாவது ஊர் சுத்த போயிருவா, நிறைய பேர் கூட லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்ல இருந்தா,
நானுமே இப்படிலாம் பண்ணாத, குடும்பத்துக்கு நல்லது இல்லைன்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். பட் என் பேச்சை கேட்காம கடைசியில உங்க வீட்டு பட்லர் கூடயே அவ அப்படி இப்படி இருந்துட்டா. அதனாலதான் கோவப்பட்டு நான் ஹீரோயினை டிவோர்ஸ் பண்ணேன்னு பச்சையா போய் சொல்றான். செம்ம காண்டாகிடுற மூணாவது அண்ணன், ஆமா இப்ப நீ இவ்வளவு பெரிய பிசினஸ் மேன் ஆகிருக்கினா அதுக்கு உன்னோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் ஹீரோயின் தானே காரணம்னு கேட்க, இல்ல அதெல்லாம் போய் நான் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி இவ்வளோ பெரிய ஆளாகியிருக்கேன். அதுக்கு எனக்கு ரொம்ப உறுதுணையா சப்போர்ட்டிவா எப்போதுமே என் பக்கத்துல இருந்து ஹெல்ப் பண்ணது உங்க தங்கச்சி ஜிசி தான்னு சொல்றான். ஓ அப்படியா, பட் இந்த ஜிசி எங்க சித்தப்பாக்கு இல்லீகலா பிறந்த பொண்ணாச்சே. சோ கண்டிப்பா நீங்க சொல்ற அளவுக்கு இவ வர்த்து இல்லைன்னு மாட்டி விட்டுறான். என்ன இல்லீகலா பிறந்த பொண்ணான்னு கேட்டு மிஸ்டர் கு ஷாக் ஆகவும் சமாளிக்கிறதுக்காக இந்த ஜிசி பிள்ளை, அண்ணா இத்தனை நாளா நீங்க அப்படி என்ன பார்த்ததே இல்லையே, உங்க தங்கச்சி மாதிரி தானே என் மேல பாசமா இருந்தீங்கன்னு சொல்றா. எது, நான் உன்னை என் தங்கச்சி மாதிரி பார்த்தனா? அப்புறம் எதுக்காக உங்க அப்பா என்கிட்ட இருந்து டிக்கெட்டை புடுங்கிட்டு போனாரு? அதுவும் சும்மாலாம் இல்ல, என் தங்கச்சிய கண்ணா பின்னான்னு திட்டிட்டு எங்க அண்ணாவை அடிச்சிட்டுல வாங்கிட்டு போனாரு. அப்படிப்பட்ட ஒரு மோசமான கேரக்டருக்கு இல்லீகலா பிறந்த உன்னை எப்படி நான் என்னோட தங்கச்சியா பாப்பேன்னு மூணாவது அண்ணன் கேட்க, ஜிசியால எதுவுமே பேச முடியல. அவமானத்துல அப்படியே தலை குனிஞ்சிடவும், அப்போ இத்தனை நாளா நீ என்கிட்ட பொய் சொல்லி தான் ஏமாத்திட்டு இருந்தியான்னு மிஸ்டர் கு கேட்டதுமே ஜிசி அலண்டு போயிடுறா. இல்லீகலா பிறந்த பொண்ணுக்கு இதை தவிர வேற எந்த வழியும் தெரியாதுன்னு மூணாவது அண்ணன் சொல்லவும், ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க, வேணும்னா ஜிசிக்கு பதிலா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க, உங்க பெரிய அண்ணா கிட்ட பேசி என் கம்பெனி கான்ட்ராக்ட்ல சைன் மட்டும் போட சொல்லிடுங்க, எப்படியும் இன்னும் 3 வருஷத்துக்குள்ள நான் என் கம்பெனியை முன்னேற்றிடுவேன்னு சொல்லவும் கடுப்பாக்கிற மூணாவதுனா, அடிங் கொய்யால எங்க வந்து எங்க பேசிட்டு இருக்க, எரியிற தீல எண்ணெய் ஊத்திட்டு இருக்கியா நீ? இப்ப என்ன உனக்கு கான்ட்ராக்ட்ல சைன் போடணும் அவ்வளவுதானே? சரி, அப்போ நீ ஃபர்ஸ்ட் இந்த பொண்ணுக்கு முன்ன மண்டி போட்டு கால்ல விழுந்து நீ பண்ண எல்லா தப்புக்குமே மன்னிப்பு கேளு, அதுக்கப்புறம் வேணும்னா நான் எங்க அண்ணா கிட்ட பேசுறேன்னு சொல்லவும், அப்போ கான்சர்ட்ல இவர் கூட சேர்ந்து பாடினது ஜிசி இல்லனா இது யாரா இருக்கும்னு சொல்லி மிஸ்டர் குவும் அவரோட தங்கச்சியும் பயங்கரமா யோசிக்கும் போது ஹீரோயின் மாஸ்க கழட்டுறாங்க. ஹீரோயினை பார்த்ததும் செம்ம ஷாக் ஆகி கீழே விழுந்துடுறான். என்ன ஃபேஸ பார்த்ததுமே சும்மா அதிருதுல, நீ பேசிட்டு இருந்த எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன், என்னைக்காவது நான் உனக்கு துரோகம் பண்ணிருக்கனா? நீ ஏன் மனசு தொட்டு சொல்லு பாப்போம். உனக்காக நான் என்னோட மொத்த வாழ்க்கையையும் தியாகம் பண்ணேன், பட் அதெல்லாம் பத்தி கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்காம இப்படி ஒரு நிமிஷத்துல மண்ணலி போட்டுட்டியே. உனக்கெல்லாம் என்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணு கூட சேர்ந்து கடைசி வர ஒன்னா வாழ்றதுக்கு குடுப்பனை இல்ல, தட்ஸ் இட்னு ஹீரோயின் சொல்லவும், நான் உன்ன மாதிரி காரியத்துக்காக எல்லார் கூடயும் ஒன்னா இல்லல, சோ தேவையில்லாம நீ என்னை பத்தி பேசாதன்னு சொல்லி மிஸ்டர் கு கத்தும் போது ஹீரோயின் கடுப்பாகி தன்னோட ஆளுங்களை விட்டு அவனையும் அவன் ஆளுங்களையும், அதாவது இந்த 2 பொண்ணுங்களையும் அடிச்சு வெளியில துரத்திடுறாங்க. ரொம்ப கோவப்படுற மிஸ்டர் கு உடனே தனக்கு தெரிஞ்ச ஒரு பிரைவேட் டிடெக்டிவ்க்கு கால் பண்ணி ஹீரோயினை பத்தி விசாரிக்க சொல்றான். ஏன் பாப்பா நீ இன்னும் நீதான் நம்ம ஃபேமிலியோட பெண் வாரிசுங்கிறத ரிவீல் பண்ணாம இருக்கன்னு அண்ணா கேக்குறாரு. நேரம் வரும்போது அவங்களா அதை தெரிஞ்சுக்கிட்டோன்னு ஹீரோயின் சொல்றாங்க. எனக்கு என்னமோ மிஸ்டர் கு உன்னை ஏதாவது பண்ணிடுவானோன்னு ரொம்ப பயமா இருக்கு, சோ நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருன்னு அண்ணா சொல்ல, என்னை பாதுகாக்க நீங்க 3 பேரும் இருக்கும்போது நான் எதுக்காக பயப்படணும்? அது மட்டும் இல்லாம மிஸ்டர் கு ஒரு முட்டாள், கண்டிப்பா அவனால என் பக்கத்துல கூட நெருங்க முடியாதுன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் அண்ணா மெசேஜ் பண்ணி நான் ஹீரோயினை பிக்கப் பண்ண வந்துட்டேன்னு சொல்லவும் தேர்ட் அண்ணா செம்ம காண்டாகிடுறாரு. பிகாஸ் இவங்க 3 பேரும் ஷிஃப்ட் போட்டு நம்ம ஹீரோயினை மாத்தி மாத்தி பார்த்துப்பாங்க, கொஞ்ச நேரம் கூட எக்ஸ்ட்ராவா இருக்க விட மாட்டான்னு சொல்லி முனவிக்கிட்டே மூணாவது அண்ணா வந்து விட்டதும் ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமா வேகமா ஓடி போய் ஃபர்ஸ்ட் அண்ணாவை ஹக் பண்ண பார்த்து செம்ம டென்ஷன் ஆகி, என்ன நீ என்னை விட அவன் மேல ரொம்ப பாசமா இருக்க, பட் தயவு செஞ்சு அவனை மாதிரி ஒரு பிசினஸ் மேனை மட்டும் நீ கல்யாணம் பண்ணிக்காதுன்னு சொல்லிட்டு மூணாவது அண்ணா கிளம்பிடுறான். அப்புறம் நம்ம ஹீரோயின் கார் டோரை ஓபன் பண்ண போறச்ச நான் உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்னு சொல்லி அண்ணா ஓபன் பண்ணி காட்டுறாரு. உள்ள நிறையவே லைட்லாம் போட்டு அழகழகான ரோஸ் எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்கவும் ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா அவருக்கு முன்ன காட்டிக்காம ஓகே நல்லாதான் இருக்குன்னு சொல்ல, பொதுவா பெண்களுக்கு ரோஸ்னா ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் நான் உனக்காக இதை ரெடி பண்ணேன்னு சொல்றாரு. கரெக்ட் தான், பட் நான் பிறவில இருந்தே ஒரு பெரிய பணக்காரிங்கிறதுனால எனக்கு இது பெருசா தெரியலன்னு ஹீரோயின் சொல்லவும், அப்போ உனக்கு இது பிடிச்சிருக்கா சொல்லுன்னு கேட்டு ரொம்பவே காஸ்ட்லியான இந்த பேர்ல் இருக்குள்ள முத்து மாலை பிரசன்ட் பண்ணவும் ஹீரோயின் மனசுக்குள்ள அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. பட் வெளியில காட்டிக்காம ஓகே இது பரவாயில்லன்னு சொல்லவும், அப்போ உனக்கு இது பிடிக்கலையா? சரி வேண்டானா விட்டுரு, நான் திரும்ப போய் இந்த ஷாப்லயே கொடுத்துடுறேன். இதை வாங்குறதுக்காக நீ நான் போட்டி போட்டு கடைக்கு வெளியில ஒரு 10,000 பொண்ணுங்க லைன் கட்டி நிக்கிறாங்கன்னு சொல்லவும், இல்ல வேண்டாம், எனக்காக நீங்க ஆசையா வாங்கிட்டு வந்துட்டீங்க, சோ உங்க மனசு கோணக்கூடாதுங்கிறதுக்காக நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த கிஃப்ட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஃபர்ஸ்ட் அண்ணா கூட வீட்டுக்கு போனதுமே ஒரு சில பொண்ணுங்க உனக்கு எவ்வளவு தைரியம்டா, எங்க ஆளு 3rd மாஸ்டர் உஷார் பண்ணது மட்டும் இல்லாம இப்ப அவரோட அண்ணா 1st மாஸ்டர் கூட சேர்ந்து ஊர் சுத்திட்டு வந்திருப்ப, நீ எல்லாம் பொண்ணே கிடையாது, ரொம்ப கேடு கேட்ட கேரக்டர்னு சொல்லி கையில கிடைச்சதெல்லாம் தூக்கி அடிக்கவும்
ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக செகண்ட் அண்ணா ஹக் பண்ணி தடுக்கிறாரு. ஹீரோயினுமே பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க. தென் வீட்ல இருக்கிற பட்லர் அப்புறம் செக்யூரிட்டி கார்ட்ஸ்க்குலாம் கால் பண்ணி இந்த மாதிரி ஹீரோயினை யாரோ அடிச்சிட்டு இருக்காங்க, சீக்கிரமா வந்து என்ன ஏதுங்கிறத விசாரிங்கன்னு சொல்லவும் அந்த எல்லா பொண்ணுங்களையும் பிடிச்சி நீங்க யாரு, எதுக்காக ஹீரோயினை அட்டாக் பண்றீங்கன்னு கேட்க பயங்கர ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க ஒரு முக்கியமான ஆர்டிக்கலை காட்டுறாங்க. அதுல ரீசெண்டா டிவோர்ஸ் ஆன நம்ம ஹீரோயின் பணத்துக்கு ஆசைப்பட்டு ஷென் ஃபேமிலியோட வயசான பட்லர் கூட இருந்த ரிலேஷன்ஷிப் மூலமா மிகப்பெரிய ஐடலான தேர்ட் மாஸ்டர் உஷார் பண்ணது மட்டும் இல்லாம ஒரு பெரிய பிசினஸ் மேனா இருந்துட்டு இருக்க ஃபர்ஸ்ட் மாஸ்டர் கூட சேர்ந்து ஊர் சுத்திட்டு இருக்கா. இப்ப அவளோட அடுத்த டார்கெட் கண்டிப்பா ரொம்ப திறமையான டாக்டர் மிராக்கல்னு சொல்லப்படுற செகண்ட் மாஸ்டர் தான் சொல்லி போட்டிருக்கிறதுனால தான் நாங்க ஹீரோயினை ரவுண்டு கட்டணும்னு அந்த பொண்ணுங்கெல்லாம் சொல்லிடுறாங்க. டெஃபினெட்லி இப்படிப்பட்ட ஒரு மட்டமான மோசமான காரியத்தை மிஸ்டர் கு தான் பண்ணிருப்பாருங்கிறத புரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோயின் இதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை வளர விடக்கூடாதுன்னு சொல்லி அங்க இருக்கிற எல்லாருக்கு முன்னாலையும் தன்னோட 3வது அண்ணாவான ஐடலுக்கு கால் பண்ணி அண்ணா இப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்க, எங்க இருக்கன்னு கேட்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னதான் கான்சல்ட் முடிஞ்சிச்சு, ஸோ நான் வீட்டுக்கு வர ரொம்ப லேட் ஆகும். சரி நீ வீட்டுக்கு போயிட்டியா இல்லையா, ஃபர்ஸ்ட் அண்ணா உன் பக்கத்துல இருக்காரா இல்ல வழக்கம் போல வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ஓடிட்டாரான்னு கேட்கவும் பக்கத்துல தான் இருக்காரு. சரிண்ணே, எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ பார்த்து பத்திரமா வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு ஹீரோயின் காலை கட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஹீரோயின் தான் ஷென் ஃபேமிலியோட ஒரே பெண் வாரிசு, ஷென் பிரதர்ஸோட ஒரே தங்கச்சிங்கிற உண்மை தெரிய வந்ததும் இவ்வளோ நேரம் பிரச்சனை பண்ணிட்டு இருந்த அந்த பொண்ணுங்களாம் மனசார மன்னிப்பு கேட்டுட்டு அங்கே இருந்து கிளம்பிடுறாங்க. அப்ப மிஸ்டர் குவோட தங்கச்சி கால் பண்ணி நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும், ஸோ உடனே கிளம்பி பக்கத்துல இருக்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு வான்னு சொல்ல ஹீரோயினுமே போறாங்க. நீ ஏதேதோ ஜித்து வேலையெல்லாம் காட்டி பக்காவா பிளான் பண்ணி தேர்ட் மாஸ்டர் உஷார் பண்ணி உன் கைக்குள்ள போட்டு வச்சுக்கிட்ட, அதுக்கு நான் எதுவும் சொல்ல போறது கிடையாது. வேணும்னா நீ அவருக்கு காலம் ஃபுல்லா ஒரு செகண்ட் சேனலா மிஸ்டர்ஸா தாராளமா இருந்துக்கோ. பட் அவருக்கு கல்யாணம்னு ஒன்று நடந்துச்சுன்னா அது கண்டிப்பா என் கூட மட்டும் தான் இருக்கணும், நான் தான் அவரோட ஒய்ஃபா இருக்கணும். ஸோ நீ அவர்கிட்ட எனக்காக ரெக்கமெண்ட் பண்ணி பேசி அவருக்கும் எனக்கும் மேரேஜ் பண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்க 2 பேரையும் நான் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். எனக்கு தேவை செகண்ட் மாஸ்டரோட ஃபேமும் பணமும் மட்டும் தான்னு தங்கச்சிக்காரி சொல்ல ஹீரோயின் ரொம்ப நக்கலா சிரிச்சுக்கிட்டே எந்த ஒரு தகுதியுமே இல்லாத நீயெல்லாம் அவருக்கு ஆசைப்படுறேன்னு நினைக்கும் போது எனக்கு சிப்பு வந்துருச்சு சிப்பு. சரி சரி, உன்னோட மொத்த குடும்பமுமே என்னோட ஹார்ட் ஒர்க்ல தான் இப்ப இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, அதனால உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு, ஸோ நானே இந்த காஃபிக்கான பில்லை பே பண்றேன்னு சொல்லி காசை வச்சுட்டு போயிடுறாங்க. பயங்கரமா அவமானப்பட்டு நிக்கிற தங்கச்சிக்காரி தாங்கிக்க முடியாம நம்ம ஹீரோயினை பழி வாங்குறதுக்காக ஒரு காருக்கு முன்ன தள்ளிவிட ட்ரை பண்ணும்போது கரெக்டா ஃபர்ஸ்ட் அண்ணா வந்து காப்பாத்திடுறாரு. பட் தங்கச்சிக்காரி ஸ்லிப் ஆகி போய் விழுந்ததும் ஒரு கார் அடிச்சு தூக்கிடுது. மண்டை உடஞ்சு போய் பயங்கரமா பிளட் லாஸ் ஆகி உயிருக்கு போராடிட்டு இருக்க நிலைமையில பார்த்ததும் தாங்கிக்க முடியாத நம்ம ஹீரோயின் உடனே ஆம்புலன்ஸுக்கு கால் பண்றது மட்டும் இல்லாம ஃபாரின் ட்ரிப்புக்காக போயிருக்க தன்னோட 2வது அண்ணாவான டாக்டர் மிராக்கலுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி விஷயத்த சொல்லவும் நீ எதுக்காகவும் பயப்படாத, நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க வந்துடுறேன்னு சொல்லிடுறாரு. பட் தங்கச்சிக்காரி இப்ப ரொம்பவே கிரிட்டிக்கலான மோசமான சிச்சுவேஷன்ல இருக்கிறதுனால அவளை காப்பாத்துறதுக்காக டாக்டர்ஸ் எல்லாம் பயங்கரமா போராடுறாங்க. இந்த விஷயம் தெரிய வந்ததும் ரொம்பவே கோவமா வர மிஸ்டர் குவோட அம்மா ஹீரோயின் கண்ணத்துல பலார்னு அரைஞ்சி நீ தான் என் பொண்ணோட இந்த நிலைமைக்கு காரணம், உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்ல என் மேல எந்த தப்புமே இல்ல, அதுக்கு என்கிட்ட சிசிடிவி ஃபுட்டேஜ் எவிடன்ஸ் எல்லாம் கூட இருக்கு, வேணும்னா சொல்லுங்க, போலீஸ்க்கு முன்னாலேயே நான் ப்ளே பண்ணி காட்ட ரெடியா இருக்கேன்னு சொல்ல பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப எஸ்கேப் ஆக பாக்குறியா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு மிஸ்டர் கு கத்துறான். அப்போ வெளியில வர டாக்டர் தேவையில்லாம இப்படி எல்லாம் கத்தி சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க, பேஷண்ட் இப்ப ரொம்பவே கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல இருக்காங்க, சோ உடனே அவங்களுக்காக ஏபி நெகட்டிவ் பிளட் இருந்தா ரெடி பண்ணிட்டு வாங்கன்னு சொல்ல மிஸ்டர் கு ஹீரோயினை பிடிச்சி தள்ளிவிட்டு இதோ இவளுக்கும் அதே குரூப் தான், எவ்வளவு வேணும்னாலும் எடுத்துக்கோங்கன்னு சொல்லவும் ஹீரோயினுமே ரிஜெக்ட் பண்ண முடியாம ஒரு உயிரை காப்பாத்தணுங்கிற நல்ல எண்ணத்தோட பிளட் தராங்க. ஆனா அவ தான் ரொம்பவே மோசமான சிச்சுவேஷன்ல இருக்கா இல்லையா, சோ ஹீரோயின் கிட்ட இருந்து எக்கச்சக்கமான பிளட்டை எவ்வளவு எக்ஸ்ட்ரீமா எடுக்க முடியுமோ அவ்வளோ எக்ஸ்ட்ரீமா எடுத்துறவும் பாவம் நடக்க கூட தெம்பில்லாம தயங்கி தயங்கி நடந்து வரத பார்த்து டென்ஷன் ஆகிற அவளோட அம்மா ஹீரோயினை திரும்ப அடிச்சு என்னமோ நீ உயிருக்கு போராடிட்டு இருக்க மாதிரி சீன் போட்டுட்டு இருக்க, அங்க அடிபட்டு கிடக்குறது என்னோட பொண்ணு, எனக்கு தாண்டி வலிக்குதுன்னு சொல்லி ஹீரோயினை கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க. அப்போ டாக்டர் வெளியில வந்து நாங்க எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தோம், பட் கண்டிப்பா எங்களால உங்க பொண்ணை காப்பாற்ற முடியாது, மேபி டாக்டர் மிராக்கல் வந்தா மட்டும்தான் உங்க பொண்ணு உயிர் பொழப்பான்னு சொன்னதுமே நான் இப்பதான் அவருக்கு கால் பண்ணேன், இதோ வந்துகிட்டே இருக்காருன்னு ஹீரோயின் சொல்ல நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா, அவர் கூடலாம் உனக்கு கான்டாக்ட் இருக்கா என்ன, அவர் கூடயும் நீ ரிலேஷன்ஷிப்ல இருந்தியான்னு மிஸ்டர் கு ரொம்ப தப்பு தப்பா பேசுறான். ஹீரோயின் தான் அவங்களே தன்னோட உண்மையான ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ண கூடாதுன்னு ரொம்ப கான்ஷியஸா இருக்காங்கல்ல, சோ எதுவுமே பேசாம அமைதியா நின்றுட்டு இருக்கும்போது அங்க வர ஜிசி நான் பொய் சொல்லிட்டேன்னு கோவப்பட்டு நீங்க என்ன அடிச்சு விரட்டினதுக்கு அப்புறம் நான் உங்களை பார்க்கவே கூடாதுன்னு இருந்தேன், பட் எப்போ உங்க தங்கச்சி உயிருக்காக போராடிட்டு இருக்கான்னு தெரிஞ்சிச்சோ அப்பவே நான் என்னோட ஈகோவெல்லாம் விட்டு கொடுத்துட்டு என் கசினான டாக்டர் மிராக்கலோட ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன், இவருக்குமே நிறைய மெடிக்கல் ஸ்கில் பிளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால கண்டிப்பா உங்க தங்கச்சி உயிரை காப்பாத்திடுவாருன்னு சொல்ல
மிஸ்டர் கு ஹீரோயினை வெறுப்பேத்துறதுக்காகவே பேபிமா ரொம்ப நன்றி, கடவுள் மாதிரி வந்து என்னையும் என் குடும்பத்தையும் நீ காப்பாத்திட்ட, இந்த நன்றியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன்னு சொல்லி ரொம்ப ரொமான்ஸ் பண்றான். பட் நம்ம ஹீரோயின் அதெல்லாம் எதுவும் வேணாம், இன்னும் கொஞ்ச நேரத்துல செகண்ட் மாஸ்டர் இங்க வந்துருவாங்கன்னு எவ்வளவோ ஆர்கியூ பண்ணி பாக்குறா. என்ன என் பொண்ணை நீ கொல்ல பாக்குறியா, இதுக்கப்புறம் உன்னை நம்பி எந்த பிரயோஜனமுமே இல்லைன்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு புதுசா வந்த அந்த டாக்டர் ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள அனுப்புறாங்க. பட் கொஞ்ச நேரத்திலேயே இன்னொரு டாக்டர் ஓடி வந்து உங்க பொண்ணு இப்போ ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல இருக்கான்னு சொல்லவும், அதான் நான் ரொம்பவே திறமையான எக்ஸ்பீரியன்ஸான ஒரு டாக்டரை கூட்டிட்டு வந்தேனேன்னு ஜிசி சொல்றா. ஆட ஏமா நீ வேற, அந்த ஆளு டாக்டரா இல்ல கம்பவுண்டரானே தெரியல, தப்பான ஊசியை போட்டு பேஷண்ட்டுக்கு ஹார்ட் அட்டாக் வர வச்சுட்டான்னு சொல்லவும் செம்ம காண்டாகிற மிஸ்டர் குவோட அம்மா ஜிசிய கண்ணா பின்னான்னு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ கரெக்டா செகண்ட் மாஸ்டர் வரவும் ஜிசி முந்திக்கிறா. பட் அவர் கண்டுக்காம ஹீரோயின் கிட்ட உனக்கு ஏதாவது பிரச்சனையான்னு கேட்கும்போது அவ இல்லன்னு சொல்லிடுறதுனால ஓகே இங்கே வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு உள்ள போய் மிஸ்டர் குவோட தங்கச்சிக்கு ஒரு பெரிய சர்ஜரி பண்ணி அவ உயிரை காப்பாத்திட்டு வெளியில வந்ததும் மிஸ்டர் கு முந்திரி கொட்டை குறுக்க போந்து, டாக்டர் என்ன ஞாபகம் இருக்கா, அன்னைக்கு கூட உங்க பார்ட்டியில நீங்க என் கையை உடைச்சிங்களே, நான் தான் மிஸ்டர் குன்னு சொல்லவும், நீதானா அந்த டோமரு, நான் உடைச்ச கையை ஒட்ட வச்சுட்ட போலையேன்னு கேட்டு கலாய்க்கவும், மிஸ்டர் குக்கு முன்ன சீன் போடுறதுக்காக இந்த ஜிசி பிள்ளை அண்ணா அண்ணா அண்ணான்னு கூப்பிடவும், ஃபர்ஸ்ட் நீ யாரு, எதுக்காக என்ன சுத்தி சுத்தி வரன்னு டாக்டர் கேக்குறாரு. ஹீரோயின் கேக்கபக்கேன்னு சிரிக்கிறாங்க. அண்ணா என்ன தெரியலையா, நான் தான் உங்க கசின் சித்தப்பா பொண்ணுன்னு சொல்லவும், யாரு அந்த இல்லீகலா பிறந்த பொண்ணு நீதானான்னு கேட்டு கலாய்க்கிறாரு. ஆமா, பட் எனக்குள்ளேயுமே ஷென் ஃபேமிலியோட ரத்தம் தான் ஓடிட்டு இருக்குன்னு சொல்றா. ரத்தம் பித்தம்லாம் இங்க முக்கியம் கிடையாது, நேர்மையான வழியில ஊரறிய பிறக்கணும், அதுதான் முக்கியம். சோ தேவையில்லாம எனக்கு முன்னால கத்திட்டு இருக்காதுன்னு அண்ணா சொல்ல, அப்புறம் எதுக்காக நீங்க ஹீரோயின் கிட்ட மட்டும் இப்படி இனிக்க பேசிட்டு இருக்கீங்கன்னு ஜிசி கேட்க, பிகாஸ் ஹீரோயின் எனக்கு ரொம்பவே முக்கியமான ஒருத்தர்னு டாக்டர் அண்ணா சொல்லவும், ஐயோ அவளை நம்பாதீங்க, அவ ரொம்பவே மோசமான கேரக்டர். ஃபர்ஸ்ட் உங்க வீட்டு வயசான பட்லரை உஷார் பண்ணதுக்கு அப்புறம் உங்க அண்ணனையும் தம்பியையும் ஏமாத்தி தன்னோட கைக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டு இப்ப ராஜ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கான்னு மிஸ்டர் கு கத்தவும், செம்ம காண்டாகிற டாக்டர் அண்ணன் அவன் கழுத்தை பிடிச்சி, இந்த ஊசியால உன் பிரஷர் பாயிண்ட பார்த்து ஒரே ஒரு குத்து குத்துனா போதும், அடுத்த செகண்டே நீ செத்துருவ, அதுக்கப்புறம் எத்தனை தடவை போஸ்ட்மார்ட்டம் பண்ணாலும் உன்னோட மரணத்துக்கான காரணத்தை யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாதுன்னு மிரட்டுறாரு. மிஸ்டர் கு அலண்டு போய் மன்னிப்பு கேட்டுடுறான். சரி தங்கச்சி, இதுக்கப்புறம் இந்த நாய் கூட்டத்துக்கு நடுவுல நீ இருக்க வேணான்னு சொல்லிட்டு வெளியில கூட்டிட்டு வந்ததும், சரிங்கண்ணே எப்படி நீங்க இவ்ளோ சீக்கிரம் ஃபாரின்ல இருந்து திரும்ப வந்தீங்கன்னு கேட்க, நீ எனக்கு கால் பண்ணி இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணதுமே நான் நம்ம ஃபர்ஸ்ட் அண்ணன் கிட்ட சொல்லி பிரைவேட் ஜெட் அனுப்ப சொன்னேன், அவர் தான் நம்ம வீட்டு ஏரோப்ளைன் எடுத்துட்டு வந்து என்ன பிக்கப் பண்ணாள்னு சொல்லவும், சரி இப்ப ஃபர்ஸ்ட் அண்ணன் எங்கன்னு ஹீரோயின் கேட்க, பொதுவா நீ ரொம்ப டென்ஷனா இருந்தா ஸ்வீட் சாப்பிடுவியாமே, சோ உனக்காக ஸ்வீட் வாங்க போயிருக்காள்னு சொல்லவும், ஹீரோயின் சிரிக்கிறாங்க. எனக்கு என்னமோ எங்க 2 பேரை விட அவன் தான் உன் மேல ரொம்ப பாசமா இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு டாக்டர் அண்ணன் சொல்ல, இவ்ளோ நேரமா நீ அவர் அண்ணா வாங்க போங்கன்னு தானே கூப்பிட்டு இருந்த, இப்ப என்ன திடீர்னு அவன் இவன்னு சொல்றேன்னு ஹீரோயின் கேக்குறாங்க. அப்போ நீ நிஜமாவே நம்ம ஃபர்ஸ்ட் அண்ணனை சொந்த அண்ணன் மாதிரி தான் பாக்குறியா, ஆனா நீ குட்டியா சின்ன பொண்ணா இருக்கும்போது அடிக்கடி நான் பெரியவளானதுக்கு அப்புறம் பெரிய அண்ணாவை தான் மேரேஜ் பண்ணிப்பேன்னு ஆசையா சொல்லிட்டு தெரிஞ்ச, பட் இப்போ உனக்குள்ள அந்த ஐடியா இல்லையான்னு டாக்டர் அண்ணன் கேட்க, ரொம்ப பயங்கரமா கியூட்டா வைக்கப்படுற நம்ம ஹீரோயின், அது என்னமோ நான் சின்ன வயசுல அறியாத வயசுல சொல்லிட்டு இருந்தேன், இன்னுமா அதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சிட்டு இருக்கீங்க, எனக்கு அந்த ஐடியா இல்லப்பான்னு சொல்றா. ஆனா டாக்டர் என்ன விடுற மாதிரி தெரியல, ஒருவேளை உனக்கு திரும்ப அந்த ஆசை வந்துச்சுன்னா என்கிட்ட மறைக்காம சொல்லிடு, அதுக்கான பிளான்ஸ் எல்லாம் நான் பக்காவா பண்ணி தரேன்னு சொல்லும் போது பெரிய அண்ணன் கேக் வாங்கிட்டு வராரு. அங்க பாத்தியா உன் ஆளுக்கு 100 ஆயுசுன்னு சொல்லவும் ஹீரோயினுமே பெரிய அண்ணாவை பார்த்து ரொம்ப கியூட்டா சிரிக்கிறாங்க. பாருடா பொண்ணுக்கு வெக்கம் வந்துடுச்சு, சரி சரி ரொம்ப ஜொல்லு ஊத்தாம சீக்கிரமா கிளம்பி வீட்டுக்கு வர வழிய பாருங்கன்னு சொல்லிட்டு அண்ணா அங்க எழுந்து கிளம்புனதும் ஹீரோயினால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அவர் பக்கத்துல வர வர க்ளோஸ் ஆக வயிற்றுக்குள்ள பட்டாம்பூச்சிலாம் பறக்க ஆரம்பிச்சிருது. ஒரு மாதிரி ஆகிறவும் பதறி போயிடுற பெரிய அண்ணா பார்த்துட்டு உனக்கு ஏதாவது பிரச்சனையா, ஏதாவது உதவி தேவையான்னு கேட்க, அதெல்லாம் ஒன்னும் இல்லைன்னு சமாளிக்கவும் சரி வான்னு சொல்லிட்டு பெரிய அண்ணா ஹீரோயினை கூட்டிட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல நம்ம பெரியண்ண ஹீரோயினை வீட்ல டிராப் பண்ண உடனே ரொம்ப க்ளோஸா பக்கத்துல நெருங்கவும் சம்திங் ஏதோ ரொமான்டிக்கா பண்ண போறாருன்னு ஆர்வமா காத்துட்டு இருக்கச்ச நம்ம ஆளு ரொம்ப சிம்பிளா சீட் பெல்ட்டை கழட்டி விட்டுட்டு சரி பாப்பா நீ இப்ப கிளம்பி போலான்னு சொல்ல ஹீரோயினுக்கு புஷ் ஆகிடுது. அவ்வளோதானா, நான் கூட நீ என்ன கிஸ் பண்ண வரியோன்னு நினைச்சுக்கிட்டேன்னு ஹீரோயின் சொல்ல, அப்ப நான் உனக்கு கிஸ் கொடுத்தா எந்த பிரச்சனையும் இல்லலன்னு அண்ணன் கேட்க ஹீரோயினுக்கு வெக்கமா வந்துடுது. ஐயோ நான் அப்படிலாம் சொல்லல, நீ தான் தப்பா புரிஞ்சுக்கிட்ட, சரி பாய்னு சொல்லிட்டு நைஸா அங்கே இருந்து எஸ்கேப் ஆகி வீட்டுக்குள்ள வந்ததும் மூணாவது அண்ணன் தங்கச்சியை பார்த்த சந்தோஷத்துல ஆசையா ஹக் பண்ண வராரு. பட் நம்ம ஹீரோயின் எஸ்கேப் ஆகிடுறாங்க. என்ன பாப்பா நீ
என் கான்சர்ட்ல பாடின ஒரே நாளையில நீ பயங்கர ட்ரெண்டிங் ஆயிட்ட, அதுதான் உனக்கு தெரிவிக்கிறதுக்காக நான் இவ்ளோ ஆர்வமா இருந்தேன்னு சொல்ல ஹீரோயின் வாங்கி பார்த்தா அவங்க கான்சர்ட்ல பாட்டு பண்ணாங்கல்ல, சோ அது பயங்கர ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. பட் இது ஃபர்ஸ்ட் எனக்கு சுத்தமா பிடிக்கல. இதுக்கு தான் நான் அப்பவே கான்சர்ட்டுக்கு போக வேணாம், பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வேணாம்னு சொன்னேன். யாராவது கேட்டீங்களா? இப்ப பாருங்க, இத்தனை வருஷமா நம்ம ஃபாரினுக்கு அனுப்பி படிக்க வச்சு பொத்தி பொத்தி வளர்த்த தங்கச்சியை பத்தி ஊருக்கே தெரிஞ்சு போயிடுச்சுன்னு ஃபர்ஸ்ட் என்ன ஃபீல் பண்றாரு. தேவையில்லாம வருத்தப்படாதீங்கண்ணா, அதான் நம்ம தங்கச்சி தன்னோட ஃபேஸை கவர் பண்றதுக்காக மாஸ்க் போட்டிருந்தால, சோ அவ பார்க்க எப்படி இருப்பாங்கிறது யாருக்குமே தெரியாது, இதனால எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு மூணாவது அண்ணன் சொல்லிட்டு இருக்கும்போது ஃபாரின் ட்ரிப்புக்காக போயிருக்க இவங்க 3 பேரோட அம்மா அப்பா கிட்டே இருந்து கால் வருது. ஆக்சுவலா நான் தான் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஹீரோயினோட அம்மா அப்பா இறந்து போயிருப்பாங்கன்னு சொல்லியிருப்பேன். பட் ரொம்ப சாரி, தெரியாம சொல்லிட்டேன். அவங்க இறக்கலாம் இல்ல, ஃபாரின் ட்ரிப்புக்காக வெளியூருக்கு போயிருப்பாங்க. அண்ட் இந்த மாதிரியான டிராமாக்கெல்லாம் சப்டைட்டில் அந்த அளவுக்கு கிளியரா இருக்காது, கொஞ்சம் கோளாரா தான் போயிட்டு இருக்கும். அதனால தான் நான் தப்பா சொல்லிட்டேன், அதுக்கு ரொம்ப 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 சாரி. ஸோ ஃபாரின் ட்ரிப்புக்கு போயிருந்த அம்மா அப்பா உடனே எங்களை பிக்கப் பண்ண யாராவது ஏர்போர்ட்டுக்கு வாங்கன்னு சொல்ல அவ்வளோதான். ஐயோ, எனக்காக ஹாஸ்பிட்டல்ல நிறையவே பேஷண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நான் போய் அவங்க உயிரை காப்பாத்தி ஆகணும்னு சொல்லி செகண்ட் அண்ணன் ஓடிடுறான். ஓ மை காட், இப்பதான் எனக்கு ஞாபகமே வருது, எனக்கு ஒரு முக்கியமான ரிகல்சர் இருக்கு, என் டீம்மேட்ஸ் எல்லாரும் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, சொட்டா பை சியூன்னு சொல்லிட்டு மூணாவது அண்ணனுமே எஸ்கேப் ஆகிடுறான். பாவம் தொக்கா மாட்டிக்கிற நம்ம ஃபர்ஸ்ட் அண்ணன் ஹீரோயினை பார்த்து அட்லீஸ்ட் நீயாவது என் கூட ஏர்போர்ட்டுக்கு வர முடியுமான்னு கேட்க, வாவ் சூப்பர் ஐடியா, நாமளும் அவர் கூட சேர்ந்து ஜாலியா டேட்டிங்க்கு போலான்னு சொல்லி ஹீரோயின் ஒத்துக்கிறாங்க. ஓகேம்மா, நீ சீக்கிரமா போய் ரெடி ஆகிட்டு வா, நான் உனக்காக இங்க வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அண்ணன் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது டேட்டிங்க்கு போலான்னு பிளான் பண்ண நம்ம ஹீரோயின் தன்னோட வார்ட்ரோப்ல இருக்கிற ட்ரெஸ் எல்லாத்தையுமே எடுத்து வெளியில போட்டுடுறாங்க. என்ன இது, நான் டேட்டிங்க்கு போட்டு போக அழகான ட்ரெஸ்ஸே இல்லையே, பேசாம நம்ம ஷாப்பிங்க்கு போலாமான்னு யோசிக்கிறச்ச பாப்பா டைம் ஆகிடுச்சு சீக்கிரம் வான்னு ஃபர்ஸ்ட் அண்ணன் கூப்பிடவும், இதுக்கப்புறம் ஷாப்பிங்க்கு போகலாம் நேரம் இருக்காது, ஸோ நம்ம கிட்ட இருக்கிறதுலையே நல்ல ட்ரெஸ்ஸாக போட்டுட்டு போய் அவரை உஷார் பண்ணலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப அழகா ரொம்ப அப்படியே பியூட்டிஃபுல்லாக ட்ரெஸ் பண்ணிட்டு போய் நிற்கவும், இப்போ நம்ம ஏர்போர்ட்டுக்கு போக போகிறோமா இல்லை ஃபேஷன் ஷோக்கு போக போகிறோமா, எதுக்காக நீ இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கன்னு அண்ணன் கேட்க, எல்லாம் ஒரு விளம்பரம்தான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நடக்கும்போது ஹீல் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறாங்க. ஏர்போர்ட்டுக்குலாம் போனால் கேஷுவலாக ட்ரெஸ் போடணும், எதுக்காக நீ இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கான்னு கேட்கும்போது பரவாயில்ல விடுங்கன்னு சொல்லி ஹீரோயின் நடக்கலான்னு போறச்ச டக்குன்னு ஃபர்ஸ்ட் என்ன அப்படியே அல்லேக்கா தூக்கி, இவ்வளோ பெரிய ஹீல்ஸ் போட்டு நீ நடக்க கஷ்டப்பட வேண்டாம், நானே உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லிடுறாரு. கட் பண்ணா மிஸ்டர் கு ஜிசி கிட்ட, இன்னைக்கு ஷென் ஃபேமிலியோட அம்மா அப்பா வரதான் நான் கேள்விப்பட்டேன், உண்மையானு கேட்க, ஆமா நைட்டு வராங்களாமா, ஸோ எல்லாரும் சேர்ந்து ஃபேமிலி டின்னருக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லும்போது, அப்போ அந்த டின்னருக்கு ஷென் ஃபேமிலி வீட்டு பெண் வாரிசுமே வருவாளான்னு கு கேட்க, என்ன நீங்க எப்ப பார்த்தாலும் அந்த பெண் வாரிசை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன அவங்கள அவ்வளோ பிடிச்சிருக்கான்னு ஜிசி கேட்கும்போது மிஸ்டர் குவுமே மலுப்ப ட்ரை பண்றான். பட் இதுல இருந்தே நம்ம ஜிசிக்கு மிஸ்டர் கு அந்த பெண் வாரிசு மேல பைத்தியமா இருக்காங்கிறது புரிஞ்சு போயிடுது. அதுவே இங்க ஃபாரின்ல இருந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் திரும்ப ஊருக்கு வந்திருக்க அம்மா அப்பா நம்ம ஆளுங்க வீட்டை ரொம்ப கிளீனா வச்சிருக்கிறத பார்த்துட்டு பாராட்டுறது மட்டும் இல்லாம, உங்களுக்காக நான் ஃபாரின்ல இருந்து நிறைய கிஃப்ட் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன், கார்க்குள்ள இருக்கு, ஒன்னா எடுத்துட்டு வாங்கன்னு சொல்ல, பெரியண்ணன் எங்களுக்கு புரியுதுப்பா, பட் நீங்க டிராவல் பண்ணதுனால ரொம்ப டயர்டா இருப்பீங்க, ஸோ சீக்கிரமா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லவும், உங்களை மாதிரியெல்லாம் எனக்கு ரொம்ப நல்ல பசங்க கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லி அம்மா அப்பா 2 பேருமே பூரிச்சு போயிடுறாங்க. தென் அம்மா ஹீரோயின் கிட்ட தனியா, நீ ரீசெண்டா ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு நான் கேள்விப்பட்டேன், ஏன் நீ எல்லாத்தையும் பொறுத்துட்டு இருக்க, பேசாம இந்த விஷயத்துக்காக உங்க அண்ணனுங்க கிட்ட ஹெல்ப் கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரே நாளையில எல்லாத்தையும் முடிச்சிருப்பாங்கன்னு சொல்லவும், இது நான் தேவையே இல்லாம எனக்கே நானா வச்சுக்கிட்ட ஒரு சூனியம், ஸோ இதுல இருந்து நானா தான் கஷ்டப்பட்டு வெளியில வரணும், அதுக்கு நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணா மட்டும் போதும்னு சொல்லிட்டு அம்மா அப்பா வாங்கிட்டு வந்த கிஃப்ட் எல்லாம் எடுத்துட்டு வரதுக்காக கார் கிட்ட போறாங்க. பட் இவங்களுக்கான கிஃப்ட் எங்கன்னு கேட்கும்போது தேர்ட் என்ன உள்ளதான் இருக்கு நல்லா பாருன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வந்ததும் ஹீரோயின் அங்க தனியா நின்று தேடிட்டு இருக்கச்ச வழக்கம் போல மிஸ்டர் குவும் ஜீசியும் சேர்ந்துக்கிட்டு வம்பு கிழக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆமா, நீ இந்த ஷென் ஃபேமிலியோட டின்னருக்கு செகண்ட் மாஸ்டரோட கேர்ள் ஃப்ரெண்டா வந்திருக்கியா இல்ல தேர்ட் மாஸ்டரோட கேர்ள் ஃப்ரெண்டா வந்திருக்கியான்னு கேட்க, நான் யாருக்காக வந்திருந்தா உனக்கு என்னன்னு ஹீரோயின் எதிர்த்து பேசவும் கடுப்பாகிற ஜீசி அவங்க கண்ணத்துல பலாருன்னு அரைஞ்சு, உனக்கு எவ்வளவு தைரியம் தான் என்ன எதிர்த்து பேசியிருப்பேன்னு கேட்டு கத்துறா. உன்ன மாதிரி ஒரு மட்டமான லோக்கலான கேரக்டருக்கெல்லாம் ஷென் ஃபேமிலி ஏத்த இடம் கிடையாது, ஒருவேளை உன்னை பத்தின உண்மை தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஷென் உன்னை ஏத்துக்கவே மாட்டாங்க, சோ எல்லாருக்கு முன்னாலையும் அவமானப்பட்டு நிக்காம ஒழுங்கா இந்த இடத்தை விட்டு கிளம்பிடுன்னு மிஸ்டர் கு சொல்ல, இந்த இடத்துக்கு வர தகுதி இல்லாத நீ எல்லாம் அதை பத்தி பேசக்கூடாதுன்னு ஹீரோயின் சொல்லவும், மிஸ்டர் கு என்னோட ஃபியான்சே, நான் ஷென் ஃபேமிலியோட கசின், ஸோ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறவராதான் இங்கே வந்திருக்காள்னு இவ சொல்லவும், உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா, ஏற்கனவே தேர்ட் மாஸ்டரும் செகண்ட் மாஸ்டரும் நீ இல்லீகலா பிறந்த பொண்ணுன்னு தேவையான அளவுக்கு வச்சு செஞ்சுட்டாங்க, அதையும் தாண்டி நீ அவங்கள மீட் பண்றதுக்காக இப்படி திரும்ப திரும்ப வந்துட்டு இருந்தீனா நீ எல்லாம் மனுஷ ஜென்மமே கிடையாதுன்னு ஹீரோயின் சொல்றா.
என்ன நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க? இரு, நான் உன்னை பத்தின எல்லா உண்மைகளையும் என் பெரியம்மா பெரியப்பா கிட்ட சொல்றேன். அதுக்கப்புறம் உன் மேல தயவதாட்சணையே பார்க்காம ஓட ஓட விரட்டி அடிக்க போறாங்கன்னு ஜிசி சொல்லவும், உங்களால ஆனதை பாத்துக்கோங்கன்னு ஹீரோயின் ரொம்ப தெனாவெட்டா சொல்லும்போது அங்க வர ஒரு மெய்டக்கா, மேடம் உங்களை வெயிட் எதுவும் தூக்க வேணான்னு சொல்லிட்டாங்க, ஸோ நீங்க ஃபேமிலி கூட டின்னர் அட்டன் பண்ணுங்க, நான் இந்த எல்லா லக்கேஜையும் எடுத்துட்டு வரேன்னு சொல்ல, எதுக்காக நீங்க இப்படிப்பட்ட ஒருத்திய மேடம்னு கூப்பிடுறீங்கன்னு ஜிசி கேட்க, ஹீரோயின் அந்த மெய்டக்காவை அமைதியா இருக்க சொல்லிட்டு, வேற எதுக்காக, பிகாஸ் நான் இந்த வீட்டு தேர்ட் மாஸ்டர் கல்யாணம் பண்ணிக்க போறேன், எங்க மேரேஜுக்கு அவங்க அம்மா அப்பாவுமே ஒத்துக்கிட்டாங்க, ஸோ இதுக்கப்புறம் இந்த ஃபேமிலியோட மொத்த கண்ட்ரோலும் என்கிட்ட தான் வரப்போகுதுன்னு ஹீரோயின் சொல்லவும், மேடக்காவுமே இவங்க பிளான புரிஞ்சுக்கிட்டு, ஆமா ஆமா ஹீரோயின் தான் இந்த வீட்டுக்கு மருமகளா வர போறாங்கன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, பிகாஸ் நீ ஒரு சாதாரண பொண்ணு, உனக்குன்னு பேக்ரவுண்ட் எதுவும் கிடையாது, படிப்பும் கிடையாது, அப்புறம் எப்படி நீ இவ்ளோ பெரிய பணக்கார வீட்டுக்கு மருமகளா போக முடியும்னு சொல்லி மிஸ்டர் கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுறான். ஒருவேளை என் பெரியம்மா பெரியப்பாக்கு ஹீரோயினை பத்தின உண்மைகள் எதுவும் தெரியாததுனால வேணா இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிருக்கலாம், பட் நான் அப்படி சொல்லிட்டா கண்டிப்பா இவளை ஓட ஓட அடிச்சு விரட்டிடுவாங்கன்னு ஜிசி சொல்ல, அதெல்லாம் என்னால என் பிசினஸை உயர்த்த முடியும்னு மனசாட்சியே இல்லாம பேசவும், ஜிசிக்கு இவனோட உண்மையான முகம் தெரிஞ்சு போயிடுது. சம்திங் தனக்கு ஏதாவது ப்ராஃபிட் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் கூட பழகிருக்கான், உண்மையா இவன் தன்னை லவ் பண்ணலங்கிறத புரிஞ்சுக்கிட்டு மிஸ்டர் கு மேல செம்ம காண்டாகிடுறா. அதே நேரம் நம்ம ஹீரோயின், இப்படியெல்லாம் என்கிட்ட பேச உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா, நான் வேண்டாம் உன் கூட வாழக்கூடாதுங்கிறதுக்காக என்னை எப்படிலாம் விரட்டி அடிச்ச, பட் இப்போ உனக்கு காரியம் ஆகணுங்கிறதுக்காக என் காலில் விழக்கூட நீ ரெடியா இருக்கியான்னு கேட்டு அவமானப்படுத்திடுறாங்க. அப்போ அங்க வர நம்ம ஃபர்ஸ்ட் அண்ணன் ஹீரோயினை பிடிச்சி இழுக்கவும் மிஸ்டர் குக்கு தூக்கி வாரி போட்டுருது. என்ன நீங்க ஏற்கனவே உங்க ரெண்டு தம்பியும் இவளுக்காக சண்டை போட்டுட்டு இருக்காங்க, இப்ப நீங்க வேற போட்டி போட போறீங்களான்னு கேட்க, ஆமா ஹனி, ஒருவேளை நம்ம ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கிற அஃபேரை பத்தி யாருக்காவது தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பா பெரிய பிரச்சனையா போயிரும்னு சொல்லி ஹீரோயின் நடிக்கவும், ஓகே நீ ஃபீல் பண்ணாத, நான் இந்த விஷயத்தை பத்தி என்னோட அம்மா அப்பா கிட்ட பேசுறேன்னு பெரிய அண்ணன் சொல்ல, ஐயோ என்னடா இது சரியான கோளாறு குடும்பமா இருக்கும் போலன்னு சொல்லிட்டு மிஸ்டர் கு பயந்துடுறான். அந்த அதிர்ச்சியில இருந்து மீண்டு வரதுக்குள்ள, என்ன நீ மட்டும் தான் ஹீரோயினை ஹக் பண்ணுவியா, எங்களுக்குமே உரிமை இருக்குன்னு சொல்லி இந்த ரெண்டாவது அண்ணனும் மூணாவது அண்ணனும் ஃபர்ஸ்ட் அண்ணன் கூட சேர்ந்து ஹீரோயினை சுத்தி சுத்தி ரிங்கா ரிங்கா ரோசஸ் பாக்கெட் ஃபுல்லா பாய்சஸ்ன்னு சொல்லி பாட்டு பாடி டான்ஸ் ஆடுறத பார்த்து மிஸ்டர் குக்கு மண்டையே வெடிச்சு போயிடுது. கட் பண்ணா இவ்வளோ நேரமா வெளியில நடந்துட்டு இருந்த எல்லா பிரச்சனையும் பார்த்துட்டு அம்மா அப்பா ஹீரோயின் கிட்ட எதுனா ப்ராப்ளமானு கேட்க, பெருசா பயப்படுற அளவுக்கு எதுவும் இல்ல, அதான் அண்ணனுங்க வந்து என்ன காப்பாத்திட்டாங்களே, அவங்க இருக்கும்போது எனக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சும்மா தூசி மாதிரி தள்ளி விட்டுட்டு போயிருவேன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் ஒரு ஃபேமிலியா சந்தோஷமா உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. எப்படி நம்ம ரெண்டு பேரோட விஷயத்த பத்தி அம்மா அப்பா கிட்ட சொல்ல போறேன்னு பெரிய அண்ணன் கேட்க, ஹீரோயின் என்னமோ எதுவும் தெரியாத மாதிரி, நீங்க எதை பத்தி பேசுறீங்க எனக்கு சரியா புரியலையேன்னு நடிக்கிறா. இப்படியே போனா வேலைக்கே ஆகாது, நானே இதை பத்தி டைரக்டா பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு பெரிய அண்ணன் தனக்கு சான்ஸ் கிடைக்கும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கச்ச, அப்பாவே நம்ம மூத்த பையனுக்கு கல்யாணம் பண்ற வயசு வந்துருச்சு, சோ சீக்கிரமா ஒரு நல்ல பொண்ணா பார்த்து அவனுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு சொல்ல, ஐயோ அதுக்குள்ளையான்னு கேட்டு ஹீரோயின் ஷாக் ஆகிடுறாங்க. ஆமா எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருக்கா, அவங்க அப்பாவும் நம்மள மாதிரி ஒரு பெரிய பிசினஸ் மேன் தான், சோ அவரோட பொண்ணுக்கும் பெரிய அண்ணாக்கும் பிளைண்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ணுவோம், பிடிச்சிருந்தா ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு அம்மா சொல்றாங்க. பட் அண்ணா தான் ரொம்ப நாளாவே ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கான்ல, அப்புறம் அவனுக்கு எதுக்கு பிளைண்ட் டேட்னு டாக்டர் கேட்க, எது நம்ம அண்ணன் லவ் பண்ணிட்டு இருக்கானா, இந்த விஷயத்த ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு கேட்டு தேர்ட் அண்ணன் ரொம்ப ஷாக் ஆகிடுறான். நானே இப்பதான் லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன், அந்த பொண்ணுக்கு நான் லவ் பண்றேங்கிறது தெரியும், பட் என்கிட்ட பதிலே சொல்ல மாட்டா, சோ இதுக்கப்புறம் அவளுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்காம இன்னைக்கு நைட்டே அவகிட்ட என்னோட காதலை ப்ரப்போஸ் பண்ண போறேன்னு பெரிய அண்ணன் சொல்லவும், நம்ம ஹீரோயினுக்கு செம்மையா பொறையரிக்குது. சோ அதை பத்தியே டீப்பா யோசிக்கும் போது ரூம்குள்ள வர நம்ம பெரிய அண்ணன், நாளையில இருந்து உனக்கு பீரியட் ஸ்டார்ட் ஆகிரும், சோ வயிற்று வலிக்காம இருக்க இந்த கஷாயத்தை குடின்னு சொல்லிட்டு போகவும், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, இன்னைக்கு சாப்பிடும் போது நீங்க ஒரு விஷயத்த பத்தி சொன்னீங்களே, நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன்னு ஹீரோயின் சொல்ல, ஆமா நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கேன், இன்னைக்கு நைட் அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணலான்னு நினைச்சேன், பட் இப்போதைக்கு அவ கண்டிஷன் சரியில்லை, சோ நான் அப்புறம் பாத்துக்கலான்னு விட்டுட்டேன்னு பெரிய அண்ணா சொல்றாரு. பதறி போயிடுற நம்ம ஹீரோயின், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அந்த பொண்ணு நல்லாதான் இருக்கான்னு சொல்லவும், அப்போ ஓகே தானேன்னு பெரிய அண்ணா கேட்க, அதாவது நான் அந்த பொண்ணு ரெடியா இருப்பான்னு சொல்ல வந்தேன்னு ஹீரோயின் சமாளிக்கிறாங்க. ஓகே இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச வர அந்த பொண்ணுக்கு ரொம்ப ரெஸ்ட் தேவை, சோ அவ நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் இதை பத்தி பேசிக்கலான்னு சொல்லிட்டு அண்ணா கிளம்பிடுறாரு. ஐயோ இப்படி தேவையே இல்லாம பேசி பேசி எனக்கு கிடைச்ச நல்ல சான்ஸை நான் ஸ்பாயில் பண்ணிட்டேனே, டைரக்டா ப்ரப்போஸ் பண்ணிருக்கலாமே, ப்ரப்போஸ் பண்ணிக்கலாம், எல்லாம் போச்சுன்னு சொல்லி ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆகிடுறா. லாஸ் ஆன கோபத்துல ஜிசி அப்பா அவளை கண்ணத்திலேயே பலார் பலார் பலார்னு அடி வெளுத்தெடுத்து, போனா போது பாவம் எனக்கு பொண்ணா பிறந்துட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் இத்தனை வருஷமா உன்னை வளர்த்தேன், ஆனா நீ கொஞ்சம் கூட நன்றியே இல்லாம எனக்கு முதுகெலும்பா இருந்துட்டு இருக்க என் அண்ணன் ஃபேமிலியை பத்தியே தப்பு தப்பான ஆர்டிக்கலெல்லாம் ரிலீஸ் பண்ணி அவங்களை அவமானப்படுத்துறியா,
ஒருவேளை மிஸ்டர் ஷென் மாதிரி ஒரு பணக்கார அண்ணன் மட்டும் எனக்கு இல்லனா கண்டிப்பா இந்நேரத்துக்கு நம்மளால இப்படி ஒரு பணக்கார ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கவே முடியாது. சோனி அறிவு இல்லாம இப்ப பண்ண தப்புனால எனக்கு எவ்வளவு கோடி லாஸ் தெரியுமா, எவ்வளவு காசை நான் இழந்திருக்கேன் தெரியுமா. அதனால நீ என் கூட மரியாதையா மிஸ்டர் ஷென் வீட்டுக்கு வந்து அங்க இருக்கிற எல்லாருக்கு முன்னாலையும் மண்டி போட்டு கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டே ஆகணும்னு பயங்கரமா ஃபோர்ஸ் பண்றதுனால ஜிசியுமே வேற வழி இல்லாம மன்னிப்பு கேட்க ஒத்துக்கிறா. அதுவே இங்க நம்ம ஹீரோயின் தூங்கி எழுந்து வந்து பார்க்கும்போது அண்ணாக்கள் 3 பேருமே பயங்கரமா வீட்டை சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் என்னாச்சுன்னு கேட்க, வழக்கமா நம்ம அம்மா அப்பா ஃபாரின்ல இருந்து வந்தா வீட்டுல இருக்கிற மெய்டு எல்லாருக்குமே லீவ் கொடுத்து நாங்க அனுப்பிட்டு நாங்களே தான் வீட்டை சுத்தம் பண்ணுவோம், சோ நீயுமே போய் வாசல பெருக்கிட்டு வான்னு பெரிய அண்ணா சொல்லவும் ஹீரோயினுமே விளக்கமாறு அல்றதுக்கு முறத்தெல்லாம் எடுத்துட்டு போறாங்க. அப்ப அங்க வர ஜிசி மாஸ்க் போட்டு ஃபேஸ மறைச்சிருக்கா. ஏன் என்னாச்சு, வழக்கமா நீ இப்படி இருக்க மாட்டியே, காலையிலேயே வெத்தலை பாக்கு எதுனா போட்டிருக்கியான்னு ஹீரோயின் கேட்க, அது உனக்கு தேவையில்லைன்னு ஜிசி ஒரு மாதிரி அழுதுகிட்டே சொல்லவும் டக்குன்னு ஹீரோயின் மாஸ்க் எடுத்து பார்த்தா அடி வாங்கி அவ கண்ணெல்லாம் நல்லா பழுத்து போயிருக்கு. என்ன காலையிலேயே மேடம்க்கு எங்கேயோ பூஜை நடந்திருக்கு போலன்னு ஹீரோயின் கேட்டு கலாய்க்கவும் வழக்கம் போல ஜிசி கண்ணா பின்னான்னு கத்தி அசிங்கமா பேசி சண்டை போட ஆரம்பிச்சிடுறா. என்ன இங்க சத்தம், ஏ பாப்பா அம்மா அப்பா வீட்டுல இருக்காங்களான்னு ஜிசி அப்பா கேட்க, உள்ளதான் இருக்காங்கன்னு ஹீரோயின் சொல்லவும் எதுக்காக இப்ப நீங்க இவளோட அம்மா அப்பாவை பத்தி விசாரிக்கிறீங்கன்னு ஜிசி கேட்க, ஏ மெண்டல் இவங்க அம்மா அப்பா தான் என்னோட அண்ணா அண்ணி மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சென்னு அப்பா சொன்னதுக்கு அப்புறம் தான் ஜிசிக்கு உண்மையே புரிய வருது. இவளால நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. சோ இத்தனை நாளா அவ நம்ம ஹீரோயினுக்கு பண்ண எல்லா கொடுமைகளையும் நினைச்சு பார்த்து தயக்கத்தோட நிக்கிறா. பட் ஹீரோயினோட அம்மா அப்பா விடுறதா இல்ல. 2 பேரும் மாத்தி அவளை ரவுண்டு கட்டி, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இல்லீகலா பிறந்த நீ நேர்மையா பிறந்த என் பொண்ணை அவமானப்படுத்திருப்ப, நீ எல்லாம் இப்பவே இந்த ஆட்டம் போடுறியே, இதுல லீகலா பிறந்திருந்தா உன்னெல்லாம் கையாலேயே பிடிச்சிருக்க முடியாதுன்னு சொல்லி கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க. ஐயோ வேணும்னா என் பொண்ணு பண்ண தப்புக்காக நானே உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறேன்னு சித்தப்பா சொல்ல, தப்பு பண்ணது உங்க பொண்ணு, சோ அவ தான் மன்னிப்பு கேட்கணும். ஆனா அவ எதுவுமே நடக்காத மாதிரி இவ்ளோ தெனாவேட்டா இருக்கா. சோ அப்படிப்பட்ட ஒரு திமிரு பிடிச்சவளை எப்படி என்னால மன்னிக்க முடியும்னு கேட்க கோவப்பட்டு சித்தப்பா கண்ணா பின்னான்னு திட்டுறாரு. வேற வழி இல்லாம ஜிசியுமே ஹீரோயின் கிட்ட தான் பண்ண எல்லா தப்புக்குமே மன்னிப்பு கேட்டுக்கிறா. பட் நம்ம ஹீரோயின், நீ எனக்கு பண்ண பாவத்துக்கு கண்டிப்பா அவ்வளோ சீக்கிரம் என்னால உன்னை மன்னிச்சிட முடியாது, ஆனா நான் சொல்றதை கேட்டு நீ ஃபாலோ பண்ணினா கண்டிப்பா உனக்கு நான் மன்னிப்பு தர ரெடியா இருக்கேன்னு சொல்ல, என்னதுன்னு ஜிசி கேட்க, ஹீரோயின் ஏதோ ஒரு பயங்கரமான பிளான் பண்ணி தராங்க, அதையுமே எக்ஸிக்யூட் பண்றேன்னு சொல்லி ஜிசி ஒத்துக்கிறா. அதே நேரம் மனசு கேட்காம 3 வருஷத்துக்கு முன்ன நீ ஹையர் ஸ்டடீஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஃபாரின்ல இருந்து திரும்ப சைனாக்கு வந்ததும் ஒரு சிலர் உன்னை கடத்திட்டு போய் ரேப் பண்ண ட்ரை பண்ணாங்கல்ல, அவங்க கிட்ட இருந்து கூட மிஸ்டர் கு உன்னை காப்பாத்தினாரே, அதனால தானே நீ அவரை காதலிச்சு அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக உன் மொத்த அடையாளத்தையும் மாத்தி ஒரு சாதாரண பொண்ணா வாழ்ந்துட்டு இருந்த. எனக்கு என்னமோ இதெல்லாம் கோயின்சிடென்டா நடந்த மாதிரி தெரியல, சோ எதுக்கும் நீ கொஞ்சம் உஷாரா இதை பத்தி விசாரின்னு சொல்லிட்டு போகவும் ஹீரோயினுமே பயங்கரமா சந்தேகப்பட்டு தன்னோட ஃபர்ஸ்ட் அண்ணா கிட்ட இதை பத்தி விசாரிக்க சொல்லவும் அவருமே இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு வந்து டீடைல்ஸ் எல்லாம் தராரு. கரெக்டா 3 வருஷத்துக்கு முன்னால மிஸ்டர் குக்கு இந்த மாதிரி ஷென் ஃபேமிலியோட பெண் வாரிசு ஃபாரின்ல இருந்து படிச்சு முடிச்சுட்டு திரும்ப சைனாக்கு வராங்கங்கிற விஷயம் தெரிஞ்சதுமே எப்படியாவது அவங்கள உஷார் பண்ணணுங்கிறதுக்காக ஆளுங்களை செட் பண்ணி கடத்த சொல்லியிருப்பான். ஆனா நம்ம அப்பாவி ஹீரோயின் மிஸ்டர் கு ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னோட உயிரையும் மானத்தையும் காப்பாத்தினான் போலன்னு நினைச்சுக்கிட்டு எங்க தான் ஒரு பணக்கார வீட்டு பொண்ணுன்னு தெரிஞ்சா தன்னை வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணிடுவானோங்கிற பயத்துல தான் தன்னை ஒரு சாதாரண ஏழை வீட்டு பொண்ணா காட்டியிருப்பாங்க. சோ மிஸ்டர் கு எதிர்பார்த்து பிளான் பண்ண விஷயங்கள் எதுவுமே நடக்காததுனால தான் இத்தனை வருஷமா நம்ம ஹீரோயின் பக்கத்துல அவங்க கூட இந்த ரிலேஷன்ஷிப்லயுமே இல்லாம அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்க அந்த காசை மட்டும் தன்னோட பிசினஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்கான். இப்ப இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிய வந்ததும் செம்ம காண்டாகிடுற நம்ம ஹீரோயின் தன்னோட அண்ணா கிட்ட ரொம்ப நாளா நம்ம ஃபேமிலிக்கு சொந்தமா இருக்க எதுக்குமே உதவாத கிரவுண்ட் ஏதாவது இருக்கான்னு கேட்கும்போது ஊருக்கு ஒதுக்குப்புறமா எதுக்குமே பிரயோஜனம் இல்லாம ஒரு லேண்ட் இருக்குன்னு சொல்லவும் சீக்கிரமா அந்த கிரவுண்டை நம்ம பினாமி யாராவது பேர்ல நிறைய காசுக்கு விற்க போறதா நோட்டீஸ் கொடுங்கன்னு சொல்லிடுறான். கட் பண்ணா மிஸ்டர் கு ரொம்ப டென்ஷனா வீட்டுக்கு வரும்போது ஜிசி அவருக்காக நிறையவே விதவிதமான சாப்பாடெல்லாம் சமைச்சு வச்சிருக்கிறத பார்த்து செம காண்டாகி எனக்கு இதெல்லாம் பண்ண நீ யாருன்னு கேட்க, நீங்க என் மேல கோவமா இருக்கீங்கிறது எனக்கு நல்லா தெரியும், அதனாலதான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்திருக்கேன், என் கசின் சிஸ்டர் தான் இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்லவும், யாரு ஷென் ஃபேமிலி வீட்டு பொண்ணா, ஆமா இதுல ஏதோ ரகசியம் இருக்கா, சோ என்ன ஓபன் பண்ணி படிக்கவே கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போட்டு தான் கொடுத்துருக்காங்க, நானுமே அவங்க ஃபேமிலி மேல இருக்கிற பயத்துல இதுக்குள்ள என்ன இருக்குன்னே தெரியாம உங்ககிட்ட வந்து தரேன்னு போய் சொல்லவும் இந்த மிஸ்டர் கு முட்டா பயலுமே வாங்கி பிரிச்சு பார்த்தா, ஹனி ஐ லவ் யூ, நான் உங்களை தூரத்துல இருந்து பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு, உங்களை நான் மேரேஜ் பண்ணிக்க ஆசைப்படுறேன், பட் கண்டிப்பா இதுக்கு என் வீட்டுல ஒத்துக்கவே மாட்டாங்க, பிகாஸ் நாங்க ரொம்ப பணக்காரங்க ராயல் ஃபேமிலி, அதனால நீங்க நிறையவே செலவு பண்ணி என் ஃபேமிலி ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலான டவுரி கொடுத்தா மட்டும் தான் நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்குவாங்க, சோ நம்ம ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு பெரிய காலியான நிலம் விலைக்கு வருது,
அதுக்கடியில நிறையவே தங்கம் வைரம் வைடூரியம் இருக்கிறதா பேசிக்கிறாங்க. ஈவன் இந்த உண்மை தெரிய வந்ததும் அந்த நிலத்தை வாங்குறதுக்காக நீ நானு நம்ம ஊர்ல இருக்கிற எல்லாருமே போட்டி போட்டுட்டு இருக்காங்க. முக்கியமா என் ஃபேமிலியுமே இந்த நிலத்தை வாங்க போறதா பேசிக்கிறாங்க. சோ நீங்க உங்க காசுல இந்த நிலத்தை வாங்கிட்டு வந்து என் ஃபேமிலிக்கு டௌரியா கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம மேரேஜுக்கு ஒத்துப்பாங்கன்னு சொல்லவும், அவ்வளவுதான் இந்த கூ முட்டா பயலுமே உண்மைன்னு நம்பி அடிச்சது பாரு லக்கு, நிலத்தை வாங்குறேன் பொண்ணை தூக்குறேன்னு சொல்லி உடனே பேங்க்கு கால் பண்ணி தன்னோட கம்பெனி அடமானம் வச்சு அமௌண்ட் கேக்குறான். பட் நீங்க கேக்குற காசுக்கு அடமானம் வச்சா மட்டும் பத்தாது, உங்க டோட்டல் கம்பெனியே வித்தா மட்டும் தான் முடியும்னு ஆபீசர் சொல்ல, கம்பெனி போனா போட்டும், அதான் நான் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போறேன்ல, சோ இதுக்கப்புறம் நான் பல கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுவேன்னு சொல்லி பேராசையில அந்த கம்பெனியை வித்து நிறைய காசு செலவு பண்ணி அந்த எதுக்கும் பிரோஜனம் இல்லாத கிரவுண்ட வாங்கிட்டு வந்து ஹீரோயினோட அப்பா அம்மாக்கு டௌரியா கொடுத்து நம்ம ஹீரோயினை, அதாவது ஷென் ஃபேமிலியோட பெண் வாரிச பொண்ணு கேக்குறான். இந்த ஒண்ணுத்துக்கும் யூஸ் இல்லாத நிலத்துக்கெல்லாம் எங்க பொண்ணை தர முடியாதுன்னு அம்மா சொல்ல, ஆமா நீங்க சொன்னது கரெக்ட் தான்னு ஹீரோயின் பக்கத்துல உட்கார்ந்து பேசுறத பார்த்து கடுப்பாகிடுற மிஸ்டர் கு, உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, சோ தேவையில்லாம என் லைஃப்ல குறுக்க வராத, நான் இங்க வந்தது இவங்க பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக தான்னு மிஸ்டர் கு சொல்லவும், இல்ல எனக்கு புரியல, எதுவா இருந்தாலும் கொஞ்சம் டீடைலா சொல்லுன்னு ஃபர்ஸ்ட் அண்ணன் கேட்க, உடனே மிஸ்டர் கு ஜிசி தந்தால அந்த லெட்டர் எடுத்து கொடுத்து, உங்க தங்கச்சி தான் எனக்காக ரொம்ப ஆசாசியா இந்த லவ் லெட்டர் எழுதி கொடுத்தாங்க, இதுல இருக்கிற மாதிரி நானும் அவங்கள மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக அந்த காலி நிலத்தை காசு கொடுத்து வாங்கிட்டேன்னு சொல்லவும், டேய் முட்டாள், இது என் தங்கச்சி கையெழுத்தே இல்லன்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட கொடுக்கறாரு. அப்பாவும் பார்த்துட்டு, ஆமா இது என் பொண்ணு கையெழுத்தே கிடையாதே. சரிடா கோமாளி, உனக்கு இப்ப என்னதான் பிரச்சனை, என்னதான் வேணும்னு கேட்க, மிஸ்டர் கூக்கு ஒண்ணுமே புரியல, எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம, ஃபர்ஸ்ட் நீங்க உங்க பொண்ணை கூப்பிடுங்க, அவங்கள வச்சு நான் இந்த பிரச்சனையை பேசி சுமூகமா முடிக்கிறேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் எழுதிருக்கிறாங்க. நீ யாரு, எதுக்காக என்கிட்ட பேச வரேன்னு கேட்க, டே டோமரு, நான் தான் இந்த ஃபேமிலியோட பெண் வாரிசுன்னு ஹீரோயின் சொல்லவும், மிஸ்டர் கு அலண்டு போயிடுறான். எது 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 நீயா? ஆமாண்டா நான் தான், இதுக்கு முன்ன எத்தனையோ தடவை டைரக்டாவே சொன்னேன், பட் நீ தான் நம்பல, அதுக்கு நான் எதுவுமே பண்ண முடியாது. இப்ப பாத்தியா கடைசியில என்ன தேடி உன் மொத்த கம்பெனியையும் வித்துட்டு இங்க வந்திருக்க, உன்னை நினைச்சா சிரிப்பு வருது சிரிப்பு. சரி நான் உன்னை பழி வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், அதே மாதிரி வாங்கிட்டேன், இதுக்கப்புறம் உனக்கு இங்க வேலை இல்ல, ஒழுங்கா இங்க இருந்து கிளம்புன்னு சொல்லவும், அடுத்த செகண்ட் கூட யோசிக்காம டக்குன்னு நம்ம ஹீரோயின் கிட்ட, செல்லம் செல்லம் நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன், ப்ளீஸ் எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு, கண்டிப்பா உனக்கு ஒரு நல்ல புருஷனா இருப்பேன்னு சொல்லி கெஞ்ச ஆரம்பிச்சிடுறான். ஏன்டா உனக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா? ஃபர்ஸ்ட் ஒரு கம்பெனியை உருவாக்கணுங்கிறதுக்காக என்னோட உழைப்புல வாழ்ந்துட்டு இருந்த, அடுத்து என் ஃபேமிலி கூட சவகாசம் வச்சுக்கணுங்கிறதுக்காக என் கசின் சிஸ்டர் கூட ஊர் சுத்திட்டு இருந்த, இப்ப அவளால எந்த யூஸும் இல்லைன்னு தெரிஞ்சதும் வெக்கமே இல்லாம ஃபர்ஸ்ட் நீ கழட்டி விட்ட என் காலிலேயே வந்து விழுறியே, நீ எல்லாம் மனுஷ ஜென்மமா என்ன? 4 கால் இருக்கிற நாய் கூட நாம ஒரு வேளை சாப்பாடு போட்டோம்னா அது இறந்து போற வர காலம் ஃபுல்லா நமக்கு நன்றியோட விசுவாசத்தோட இருக்கும். ஆனா ஒன்ன மாதிரி ஒரு கேடு கெட்ட பிறவிய இது வரைக்கும் நான் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல. சீ, உன் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு ரொம்ப அருவருப்பா இருக்கு. பட்லர் அங்கிள், இவனை தூக்கிட்டு போய் வெளியில போடுங்கன்னு ஹீரோயின் சொன்னதும், ஸ்டார்டிங்ல எப்படி மிஸ்டர் குவோட அம்மா அப்பா தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஹீரோயினை தள்ளி விட்டாங்க, அதே மாதிரி பட்லர் அங்கிள் அவங்க ஆளுங்க கூட சேர்ந்து மிஸ்டர் குவை அவமானப்படுத்தி ரோட்ல தள்ளி விட்டுடுறாங்க. பட் ஸ்டில் இன்னும் அவனால அந்த ஷாக்ல இருந்தே மீண்டு வர முடியல. அப்ப அந்த சைடா நம்ம ஜிசி வரவும், உண்மை சொல்லு, நீ என்ன பண்ணன்னு கேட்க, நீ எனக்கே விபூதி அடிக்கலான்னு பார்த்த, அதான் உனக்கு நான் ஒரு பெரிய நாமத்தை போட்டுட்டேன். எனக்கு ஏற்கனவே ஹீரோயின் உன்னை காலி பண்ண இந்த பிளானை போட்டுட்டாங்கிறது நல்லா தெரியும். பட் நீ எனக்கு பண்ண துரோகத்தினாலதான் நான் உன்கிட்ட இதை முன்னவே சொல்லல. அது மட்டும் இல்லாம நீ ஒரு லெட்டர் படிச்சில, அதை எழுதுனதே நான் தான், எழுத சொன்னது ஹீரோயின். தெரிஞ்சோ தெரியாமலோ நான் ஹீரோயினோட வாழ்க்கையை கெடுத்துட்டேன். பட் அவ நான் திருந்துறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து நான் பிராய்ச்சித்தம் பண்றதுக்காக வாய்ப்பையுமே ஏற்படுத்தி கொடுத்தா, அதை நான் கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்டு தான் ஹீரோயின் கூட சேர்ந்து ஒன்ன பழி வாங்கிட்டேன்னு சொல்லவும், செம்ம காண்டாகிற மிஸ்டர் கு ஜிசி கழுத்தை பிடிச்சி நெரிச்சு, நான் இதோட விட்டுருவன் மட்டும் நினைக்காதீங்க, இப்ப என்கிட்ட தங்கமும் வைரமும் கொட்டி கிடக்கிற காலி கிரவுண்ட் இருக்கு, அதை வச்சு நான் திரும்ப முன்னேறி மேல வருவேன்னு சொல்ல, அட லூசு பயலே, இன்னுமா நீ எங்க பிளான நம்பிட்டு இருக்க? அது எதுக்குமே பிரோஜனம் இல்லாத கிரவுண்டுங்கிறதுனாலதான் இத்தனை வருஷமா ஹீரோயின் ஃபேமிலி அதுல எதுவுமே பண்ணாம வச்சிருந்தாங்க. ஈவன் அந்த கிரவுண்ட்ல விவசாயம் கூட பண்ண முடியாது, ஒரு புல் பூண்டு கூட முளைக்காது. என்னதான் நீ 10,000 அடி 1,00,000 அடி தோண்டி பார்த்தாலும் அதுக்கு கீழே தண்ணியும் இல்ல, ஒன்னும் இல்ல, வெறும் களிமண்ணு தான். அப்படி உனக்கு அந்த காலி கிரவுண்ட்ல ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சுன்னா நீயே ரொம்ப கஷ்டப்பட்டு 6 அடிக்கு ஒரு பெரிய குழியா தோண்டி அதுல படுத்துக்கிட்டு திரும்ப மண்ணள்ளி ஓ மேலேயே கொட்டிக்கோ, கொஞ்ச நாளில ஜீவ சமாதி ஆகிருவன்னு சொல்லி கலாய்க்கவும், மிஸ்டர் குவால அடுத்தடுத்து இப்படிப்பட்ட அதிர்ச்சியான விஷயங்களெல்லாம் தாங்கவே முடியாம டக்குன்னு ஹார்ட் அட்டாக் வந்துடவும் மயங்கி கீழே விழுந்துடுறான்.
தென் வீட்டுக்கு வந்ததும் செகண்ட் அண்ணா இந்த மாதிரி மிஸ்டர் கு ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்கான், அவன் உயிர் பொழைக்கிறது ரொம்பவே கஷ்டம்னு சொல்லும்போது, சரி பாப்பா இதெல்லாம் எப்படி நீ பிளான் பண்ணன்னு தேர்ட் அண்ணா கேட்க, இந்த எல்லா காரியத்துக்கும் எனக்கு ஜிஜி தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணா, அவ மட்டும் இல்லனா கண்டிப்பா என்னால மிஸ்டர் குவை பழி வாங்கியிருக்க முடியாது. சோ நானுமே அவளுக்கு தேவையான ஹெல்ப் எல்லாம் பண்ணி திரும்ப அவ சொந்த ஊருக்கே அனுப்பி வச்சிட்டேன். இதுக்கப்புறமாவது அவ திருந்தி ஒரு நல்ல வாழ்க்கை வாழுவான்னு நம்ம நம்புவோன்னு ஹீரோயின் சொல்றாங்க. எல்லாம் ஓகே, இதுக்கப்புறமாவது நீ உன்னோட வாழ்க்கைய வாழ ஆரம்பி, ஒருவேளை உனக்கு யாரையாவது பிடிச்சிருந்தா என்கிட்ட சொல்லு, நான் உங்க 2 பேருக்கும் டேட்டிங்க்கு அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன்னு தேர்ட் அண்ணன் சொல்ல, அதுக்குள்ள என்ன அவசரம், இப்பதானே ஃபர்ஸ்ட் பையன் டேட்டிங்க்கு போயிருக்கான், சோ அவன் போயிட்டு வந்து தனக்கு பார்ட்னர் பிடிச்சிருந்தா அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் ஹீரோயினுக்கு ஒரு நல்ல வரனா பாப்போன்னு அப்பா சொல்லவும், எது ஃபர்ஸ்ட் அண்ணன் டேட்டிங்க்கு போயிருக்கானான்னு சொல்லி அதிர்ச்சி ஆக்கிட்டு நம்ம ஹீரோயின் உடனே கிளம்பி போய் ஸ்பாட்டுக்கு வந்தா அண்ணா ஒரு பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்காரு. பார்த்து காண்டாகி நம்ம ஹீரோயின், அண்ணன் எப்ப சாவான் திண்ணை எப்ப காலியாகுங்கிற மாதிரி அவன் அந்த இடத்த விட்டு போனதுமே டக்குன்னு போய் அந்த பொண்ணு கிட்ட, தயவு செஞ்சு இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லிடுங்க, பிகாஸ் என்னோட பிரெக்னன்ட்டுக்கு அவர் தான் காரணம், ஏற்கனவே ஒரு குழந்தைய நான் அபார்ஷன் பண்ணிட்டேன், இப்போ என் வயிற்றுக்குள்ள 3 குழந்தைங்க இருக்காங்க, சோ ப்ளீஸ் என் மேலையும் என் குழந்தைங்க மேலையும் கொஞ்சம் கருணை காட்டி இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லிடுங்க, அப்பதான் அவர் என்ன மேரேஜ் பண்ணிப்பான்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அழுது சீன் போடுறதுனால இதெல்லாம் உண்மை நம்பிடுற அந்த பொண்ணு செம்ம டென்ஷன் ஆகி ஃபர்ஸ்ட் அண்ணா முகத்துல தண்ணியை ஊத்திட்டு, நீ எல்லாம் ஒரு மனுஷனா, சீ ரொம்ப கேவலமா இருக்குன்னு சொல்லி கண்ணா பின்னா திட்டிட்டு அங்கே இருந்து போயிடுறாங்க. அப்பா இப்பதான் ரொம்ப ரிலாக்ஸா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேக்கப் பண்ணிட்டு இருக்காச்ச, நீ தானே இதுக்கு காரணம், அதுக்கு நீ டைரக்டா என்கிட்ட உன் காதல ப்ரப்போஸ் பண்ணிருக்கலாமேன்னு அண்ணா சொல்ல, எது காதலா, அப்படிலாம் எனக்குள்ள எதுவும் இல்லையே, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, ஒரு நிமிஷம் இருங்க இதோ நான் வந்துடுறேன்னு சொல்லி எஸ்கேப் ஆக ட்ரை பண்றா. பட் ஃபர்ஸ்ட் அண்ணா விடாம, எனக்கு தெரியும் நீயுமே என்ன காதலிக்கிறதானே, ஐ லவ் யூ, ப்ளீஸ் என் காதல் அக்செப்ட் பண்ணிக்கோன்னு சொல்ல, ஐயா என்ன இவன் ரெஸ்ட் ரூம்ல வச்சு ப்ரப்போஸ் பண்றான், இதெல்லாம் நல்லதுக்கு இல்லைன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் இப்ப என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து வெளியில வந்ததும் மிஸ்டர் கு பிளான் பண்ணி ஒரு இரும்பு ராடால ஹீரோயின் தலையில அடிச்சு மட்டை பண்ணிடுறான். பாவம் மயக்கத்துல இருந்து கண் விழிச்சு பார்க்கும்போது மிஸ்டர் கு அவங்க கிட்ட ரொம்பவே தப்பா நடந்துக்க ட்ரை பண்றச்ச, தன்னை அவங்க கிட்ட இருந்து பாதுகாத்துக்கிறதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்றாங்க, பட் முடியல. அப்படி இருக்கும்போது உள்ள வர நம்ம ஃபர்ஸ்ட் அண்ணா மிஸ்டர் கு கூட பயங்கரமா சண்டை போட்டு ஹீரோயினை காப்பாத்திடுறாரு. பட் இந்த பிரச்சனையில அவன் கோவப்பட்டு ஹீரோயின் அண்ணா வயிற்றுலயே குத்திடுறான். அதே நேரம் போலீஸ் வந்து மிஸ்டர் கு அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் அண்ணாவையுமே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. ஈவன் நம்ம ஹீரோயினுமே பயத்துல மயக்கம் போட்டு வந்ததுனால கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கண் விழிச்சு பார்க்கும்போது அம்மா அப்பா பக்கத்துல உட்காந்து ஆறுதல் சொல்றாங்க. பட் நம்ம ஹீரோயின் அண்ணா எங்கன்னு கேட்க, அது வந்துன்னு தயங்கவும் அவனுக்கு ஏதாவது ஆகிருக்குமோங்கிற பயத்துல நம்ம ஹீரோயின் பதறி போய் ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா தேடிட்டு இருக்கும் போதுதான் ஒரு ரூம் டோரை ஓபன் பண்ணும்போது உள்ள இருந்துட்டு இருக்க செகண்ட் அண்ணா, ஃபர்ஸ்ட் அண்ணா, பட்லர், அப்புறம் ஹீரோயின் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே சர்ப்ரைஸ்னு கத்துறாங்க. ஹீரோயினால இந்த அதிர்ச்சியை தாங்கிக்க முடியல. தன்னை சுத்தி என்ன நடக்குதுங்கிறத யூகிக்கிறதுக்குள்ள டைரக்டா ஃபர்ஸ்ட் அண்ணா ஒரு வெட்டிங் ரிங்கை கொடுத்து ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிடுறாரு. அவங்களுமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் என்ன, டைரக்டா மேரேஜ் தான். ஆசைப்பட்ட மாதிரி நம்ம ஹீரோயின் 2 பேருமே ஃபேமிலி மெம்பர்ஸ் சப்போர்ட்டோட மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அவ்வளோதான், இதோட இந்த டிராமாவுமே ரொம்ப ஸ்வீட்டா முடியுது. இந்த டிராமா உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் வீடியோஸை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. ஓகே, உங்க எல்லாரையும் நான் ரொம்ப சீக்கிரமா அடுத்து ஒரு சூப்பரான டிராமால மீட் பண்றேன். Until then, it's bye from Afi and stay tuned with Spectria Fantasy.